பொண்ணு பேர் என்ன? பேரும் கூப்பிட மாட்டேன், எதுவும் கூப்பிட மாட்டேன். வெளியே உட்காந்துருச்சா அவ்வளவுதான், நான் பேரே கூப்பிட மாட்டேன். தாய் தன்னோட பாசத்தை முழுசா கொடுக்கல, இந்த சமுதாயம் கொடுக்கும். நாங்க எப்படி எதிர்பார்க்க முடியும்? கரெக்ட். 20 வருஷம் கழிச்சு இப்பதான் என் பேரே கூப்பிட்டுருக்காங்க. Shivashankari Talks presents Mother's Day Debate Show. Avan Aval Amma in association with Born to Win. Event partner Max Gold, Cash for Gold. Collaboration partner Ethiraj College for Women. Title sponsor Chennai Silks. Supporting sponsor Chennai Zamirtha Group of Institution. Co-sponsor Saubhagya. என்ன படிச்சீங்க? ஒரு டாக்டர், தமிழ்நாடு காவல்துறை பெண் பணிபுரிஞ்சு வருகிறேன். போலீஸ். தமிழ்நாடு அண்ட் புதுச்சேரி பார் கவுன்சில்ல 2வது திருநங்கை வழக்கறிஞரா நான் இப்ப சர்வே பண்ணிட்டு இருக்கேன். நான் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ், நான் 10வது வரைக்கும் தான் படிச்சிருக்கேன். பிகாம் சிஎஸ் படிக்கிறேன். 4 டிகிரி 10,000 நகை தாலி எல்லாம் வித்து படிக்க வச்சு. பையனா இருந்தப்போ அழகா, மகளா இருந்தப்போ அழகா, ஒரு தேவதை. நல்ல அழகு. என் பொண்ணு வந்து பெங்களூர் தக்காளி. என் பொண்ணு கண்ணழகி. பாபி அப்படின்னா இப்படி இப்படின்னு ஒரு பார்வை பார்ப்பாங்க. அதனால அரேபியன் குதிரை. நான் அழுவுறதுக்கு இதை கேட்டேன். சர்ஜரி பண்ணறதுக்கு எவ்வளவு வலி மிகுந்ததா இருந்தது. பேங்காக்ல நான் சர்ஜரி பண்ணேன். எனக்கு பிளட் ஃபுல்லா லீக் ஆகிட்டே இருக்கும், தொடச்சிட்டு இருப்பாங்க. அப்போ கூட நான் அம்மா கிட்ட நல்லா இருக்கம்மா, இப்பதான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணிட்டு அம்மா வந்து எதுவுமே இது பண்ணிக்க மாட்டேன். என் உசுறு, என் மூச்சு காத்து, என் ரத்தம் ஓடுறதுல இந்த தெய்வம், இந்த தெய்வம் என் கூட இருக்குன்னு நினைக்கிறேன் மேடம். நான் அந்த வழியை வந்து பெண்மை கலந்த வழியாக தான் நான் பார்க்குறேன். 10 நார்மல் டெலிவரி பண்ணிடலாம், அதை விட மோசமா. சர்ஜரி பண்ண மறு செகண்ட் வெளியே துரத்துவாங்க, நாயை விட கேவலமா துரத்துவாங்க. இது மேலே மாடியிலேருந்து ஓட்டமா ஓடியாந்து என் மடியில விழுந்துருச்சு. தப்பு பண்ணிட்டேமா, என்னை மன்னிச்சிருக்கு. எனக்கு ஒரு பார்த்த உடனே ஒரு 5 நிமிஷம் எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவங்க அப்பா இறந்ததை என்னைய சுடுகாட்டு கூட்டு போனாங்க. டயரை வச்சு அப்படியே வைக்கலே சொன்னேன். என் புருஷனுக்கு கொல்லி வைக்கிறது எனக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிருச்சு. யாருக்கு அது கிடைக்குமா? என் பிள்ளையால புண்ணியம் சேர்த்திருக்கேன். சூப்பர் 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 சூப்பர். மருந்து வைக்கிறவங்க கிட்ட போயிட்டு என்னோட பையன் வந்து பையன்தான், அவன் பொண்ணெல்லாம் கிடையாது, ஏதோ தொழிலுக்காக மந்திரம் பண்ணிட்டாங்கன்னு எங்க அம்மா சொல்லி அழுக. அவர் இது பையன்தான், அவங்களுக்கு மந்திரம் பண்ணிட்டான்னு அந்த மந்திரவாதி எங்க அம்மா கிட்ட ஒரு 50,000 பில்ல போட்டுட்டான். முஸ்லீம்ஸ்ல வந்து எங்களை ஏத்துக்க மாட்டாங்க. நாளைக்கு என் பிள்ளை வந்து நாளைக்கு இறந்தாலும் அவங்க மனசு இருந்தாலும் எந்த சமுதாயத்துல நாங்க ஒண்ணு சேர்க்க முடியாது. எனக்கு சோத்துல விச வச்சு என்னை கொல்ல பார்த்து எங்க குடும்பத்துல, ஆனா என்னோட 2 தாய்க்கும் நான் இன்ன வரைக்கும் என்னோட ஈமச்சடங்கு செஞ்சது இல்ல. உங்களோட அப்பா உங்களை ஏத்துக்கிட்டாங்களா? பொண்ணால அவர் மதிக்கல, பார்க்கல. ஐயா வந்திருக்காரா, ஐயாக்கு அது வாங்கி வைக்கட்டுமா, ஐயா இது சாப்பிடுவாரு, அந்த மாதிரி சொல்லி காதல் பொறுத்தளவுக்கு நீ பொண்ணு மாதிரின்னு சொல்லிட்டாலே அந்த இடத்துல நம்ம அவுட்டு. ஆண்கள் திருநங்கைகளிடம் எதிர்பார்ப்பது செக்ஸ்க்காகவும் இன்னொன்று. உங்களை பார்த்து இந்த சமூகத்துல இருக்கிறவங்க பயப்படுறாங்களா, பாவமா பாக்குறாங்களா, கேவலமா பாக்குறாங்களா? அருவருப்பா பாக்குறாங்க. திருநங்கைகள் ரோட்ல செக்ஸ் ஒர்க் பண்றத அவங்கள பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும்? கஷ்டமா இருக்கும் அந்த டைம்ல. அவங்க டைமுக்கு கஷ்டமா இருக்கும். நம்ம இந்த அடிவகுறு வந்து மக்களும் 10 மாசம் சமந்து பார்த்தவங்களுக்கு எப்படி வலிக்குமா, அதை பார்க்க ரொம்ப வேதனையா இருக்கும். நீங்க ஸ்கூலுக்கு அனுப்புனீங்கன்னா நான் தூக்கு போட்டுக்குவேன் அப்படின்னு சொன்னாக்கல. ஏன்னு கேட்கும்போது வாத்தியாரே டார்ச்சல் செக்ஸ் இதுல. யாராச்சும் ஒருத்தர் கை தூக்கட்டும், எனக்கு செக்ஸ் ஒர்க் பண்ணணும், எனக்கு பிச்சை எடுக்கணும் அப்படியா? நாங்க யாரும் யாசம் கேட்கவோ செக்ஸ் ஒர்க் பண்ண பறக்கல. அம்மா, ஹாப்பி மதர்ஸ் டே. தனக்கான சுய அடையாளம் அப்படிங்கிறது இந்த பூமியில மனுஷனா பிறந்த ஒருத்தருக்கும் ரொம்ப முக்கியம். ஆனா இந்த அடையாளம் ஒரு ஆணாவோ பெண்ணாவோ பிறக்கும்போது அது கிடைக்கிறதும் சரி, இந்த பூமியில வாழறதும் சரி ரொம்ப சுலபமா இருக்கு. அதுவே ஒரு தாயோட வயிற்றுல இருந்து மகனா பிறந்து நான் பெண்ணா மாறணும்னு சொல்லும் போது, திருநங்கை அப்படிங்கும்போது அந்த அடையாளம் அங்கீகரிக்கப்படுதா அப்படின்னு பார்த்தா அது ரொம்ப சுலபமான விஷயம் இல்லை, ரொம்ப கஷ்டமா இருக்கு. பட் அது மட்டும் பத்தாது. நமக்கு அவங்க படிக்கணும், அவங்களுக்கான சுய அடையாளம் எஜுகேஷன்ல, அவங்களுடைய வேலை வாய்ப்புல, அவங்களுக்கு நாம கொடுக்குற மரியாதையில இதுலதான் இருக்கு. எல்லாருக்குமே மரியாதை அப்படின்றது இந்த பூமியில பிறக்கும் போது சமத்துவமா கிடைக்கணும்.
தவறான எந்த பாதைக்கும் அவங்களுடைய வாழ்வு சுய அடையாளம் மறுக்கப்படுறதுனாலையும் குடும்பத்தோட சப்போர்ட் இல்லாததுனாலையும் போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டிபேட். ஆக்சுவலா நான் ஒரு ஆணா பிறந்துட்டு பெண்ணா உணர்றேன் அப்படின்றத முதல்ல அம்மா கிட்ட சொன்னவங்க எத்தனை பேர்? அதாவது இங்க ஒரு 16 பேர் இருக்காங்க, ஆனா 4 பேர் தான் கை தூக்கி இருக்காங்க அம்மா கிட்ட சொன்னேன்னு சொல்லிட்டு. சின்ன சலனம் கூட இல்லாம ஏத்துக்கிறது எவ்வளவு சுலபமா இருந்தது? இல்லை, முதல்ல கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. எனக்கும் பாபிக்கும் வாக்குவாதம் வந்தது. அதுக்கப்புறம் விட முடியல என்னால். வந்துட்டு ஏதோ பழமொழி சொல்லுவாங்க வந்துட்டு, பெத்த மனம் பித்து பிள்ளை மனம் கல்லுன்னு. அவங்க என்னை விட்டுட்டு கொஞ்சம் போயிட்டாங்க தூரம். என்னால் விட முடியல. என் பொண்ணு தான் என்னை பார்த்துக்கிறேன். இப்போ எங்கள் வீட்டுக்கார் பார்த்துக்கல, என்றைக்குமே எங்கள் வீட்டுக்கார் பார்த்துக்கல. அந்த சூழ்நிலையும் வந்து 9 வருஷம் நாங்கள் காஞ்சிபுரத்தில் வந்து இருந்தோம். ஒரு சண்டை போட்டு எங்களை துரத்தி விட்டுட்டாரு. இவ்வளோ போராட்டங்கள் இது பண்ணி அதுக்கப்புறம் வந்து எனக்கு என் பிள்ளை தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இதே மேடையில் போன மாதம் வந்து அப்சானா பாவி எங்கள் பொண்ணு தான் சொல்லிட்டு நான் உறுதிமொழி கொடுத்தேன். நான் வந்துட்டு மகன் மகள்னு தெரிஞ்சு ஒரு வயசு இருக்கும். எத்தனை வயசுல கண்டுபிடிச்சிங்க? 25 வயசு. ஓ, 25 வயசு வரை நீங்களும் உங்க அடையாளத்தை மறைச்சிக்கிட்டே இருந்தீங்க. ஏன் நான் வந்து அவங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு உண்டான மோட்டிவேஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நிறைய தலைவர்கள் வந்து ஒதுக்கி வச்சுறாங்க இல்லைங்களா. நான் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். நான் எங்கள் மாமியார் சைடில் என்ன சொல்லுவாங்க, அவங்க அண்ணாங்களாம் எல்லாருமே வந்துட்டு விட்டுறாத சித்தி, நீ விடக்கூடாது. இப்போ போயிருக்கும்போது எல்லாமே அதான் சொன்னாங்க. இல்லைப்பா நான் விடலை, நீ சித்தப்பா பற்றிலாம் கவலைப்படாத, நீ ஆனால் தம்பி விட்டுறாத, நீ வந்து இப்போ அவன் எப்படி இருக்கானோ தெரியல, அதோ நீ விடக்கூடாது அப்படின்னு சொல்லி நாங்கள் விடலைப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். நான் அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம் தான். எங்கள் அம்மா சைட்லாம் முதல்ல அதை ஏற்றுக்கிட்டாங்க. நான் ஏற்றுக்கும் போதே ஏற்றுக்கிட்டாங்க. ஏன்னா எங்கள் அம்மா சின்ன வயசில் சொல்லுவாங்க, பொண்ணாக பிறந்துடக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு சேரீ எல்லாம் கட்டி டான்ஸ் ஆடினா என்ன மாதிரியே இருப்பாங்களா. காம்படிஷன்லாம் வைப்பாங்க. அவங்க காலேஜிலலாம் வந்து டான்ஸ் வருது, வெல்கம் டான்ஸ் பண்ணுவாங்க, கிளாசிக்கல் டான்ஸர் வேறு. முழுமையாக ஏற்றுக்கிட்டது வந்து இந்த 1 வருஷமாக நான் வந்து முழுமையாக ஏற்று வெளிப்படையாக நடக்கிறோம். நாங்கள் யாரை பற்றி நாங்கள் கவலைப்படுறதில்ல. முதல்ல வீட்டுக்கு வந்தான்னா 2 நாள் அப்படி அந்த 2-3 டைம் வந்திருக்கும் போது வெளியே போகாதப்பா எதனா சொல்லுவாங்கன்ட்டு. இந்த டைமில் போன வாரம் வந்திருந்தாங்க, ஒரு வாக்கிங் போயிட்டு வான்னு சொன்னேன் நான். ஒரு வாக்கிங் போயிட்டு ஜாலியாக போயிட்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்லி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஓ, வீட்டிலேயே ஒளிச்சு வச்சிருந்தாங்க. எங்கள் வீட்டில் நான் ஒரே பையன் தான், எனக்கு ஒரு அக்கா. இப்போ எங்கள் வீட்டில் ரொம்ப கஷ்டப்பட்ட ஃபேமிலி தான். அப்பா வந்து ரொம்ப ட்ரிங்க் பண்ணுவார். அம்மா மட்டும்தான் எங்கள் எல்லா வேலையும் பார்த்து எங்களை படிக்க வச்சது. நான் 12th வரை படிக்க வச்சது, காலேஜ் வரை நான் படிச்சிருக்கேன். ஏன்னா அக்காவுக்கு மேரேஜ் பண்ணதுக்கே அவங்க காசு சேர்க்கணும். ப்ளஸ் நான் இந்த மாதிரி பெண்மையாக உணர்ந்தேன். அந்த நேரத்தில் இப்போ நான் சொல்லும்போது அவங்க மனநிலை எப்படி இருக்குன்னு நான் யோசித்தேன். மனசுக்குள்ளேயும் வைக்க முடியாமல் அவங்கக்கிட்ட சொல்லவும் பயந்துக்கிட்டு நான் ஒரு தவிப்பு அந்த தவிப்பு வந்து யாராலையும் புரிஞ்சுக்க முடியாத ஒன்று. ஸோ நான் அப்புறம் சர்ஜரி பண்ணி ஆஃப்டர் 1 இயர் நான் தனியாக வந்து வாடகை வீடு எடுத்து போயிட்டேன். வீட்டில் எதுவுமே சொல்லலை, நான் வீட்டுக்கும் வரல. ஊரெல்லாம் தேடினாங்க. அப்புறம் என் கூட படித்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்களா, அவங்களுக்கு தெரியும். அவங்கள்ட்ட நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி சர்ஜரி. வீட்டுக்கு சொல்லாம வீட்டை விட்டு போயிட்டு நான் தனியாக 19 வயசுல 19 வயசுல பையன் வீட்டை விட்டு போயிட்டாங்க அப்படின்னு ஏன் போனாங்க என்னன்னு உங்களுக்கு தெரியுமாமா? என்ன சொன்னா, நான் வந்து வெளியே படிக்க போறேமா, எங்க வீட்டுல வந்து +2 வரை தான் அவளை படிக்க வச்சிருந்தேன். எங்க வீட்டுக்காரு கிடையாது, நல்லா குடிச்சிட்டு சண்டை போடுவார், வைப்பாரு. நான் அந்த மெயின்ல இருப்பேன். உனக்கு பையன் தான் பெருசு, நீ பையனே தான் வச்சு இந்த பொட்டை பிள்ளை பார்க்காத, இவ்வளோ வர்ற நேரம்லாம் அடிப்பாரு எங்க வீட்டுக்காரு. அடிக்கும் போது சரி ஃப்ரெண்டு வீட்டில் தங்கியிருக்கா வச்சிருக்கா அப்படின்னு அடிப்பாரப்பா. என்னுடைய ஆக்டிவிட்டிஸ் தெரியும், ஆனால் நான் வெளிப்படையாக சொல்லிக்கல. என்னோட நடை, நெயில் பாலிஷ் போடுறது, ஏன்னா நாங்கள் முஸ்லீம். ஸோ அது வந்து எங்கள் சொந்தக்காரங்க எல்லாரும் என்ன நினைப்பாங்க, தொலை போகணும், அங்கெல்லாம் இப்படி நகை வளர்க்கக்கூடாது, நெயில் பாலிஷ் போடக்கூடாதுன்னு ரொம்ப கண்டிஷனாக அதெல்லாம் பார்த்துட்டு அடிப்பார். ஏன் உன்னுடைய பிஹேவியர் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எங்க வீட்டில் வந்து என்னைக்கு எனக்கும் அடி விழும். இஸ்லாமியர் முஸ்லீம்ஸில் வந்து எங்களை ஏற்றுக்க மாட்டாங்க. நாளைக்கு என் பிள்ளை வந்து நாளைக்கு இறந்தாலும் அவங்க மனசு இருந்தாலும் எந்த சமுதாயத்தில் நாங்கள் ஒன்று சேர்க்க முடியாது. என் குடும்பத்துக்குள்ள அப்படி இருந்தாங்க பிரச்சனையோட. நான் ஒரு பையன் வந்து என்ன சொன்னா, உங்க பையன் இப்படி ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்து நான் தலை சுற்றி கீழே விழுந்து நான் 1 வாரமா ஆஸ்பத்திரியில் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் என் வீட்டுக்கார அதுக்கப்புறம் ஏசி சத்தம் போட்டு, என் பொண்ணு அவ பெரியவா, நீ ஒன்றும் சொல்லாதமா பெசாட்டி இருமான்னு நாங்கள் 2 பேருமே 1 வருஷமுங்க பேசலை. வேண்டாம், எனக்கு வேண்டாம், பிள்ளையே வேண்டாம், யாருமே வேண்டாம், நான் தனியாகவே இருந்துட்டு போயிருந்தேன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த பையங்கள்லாம் வந்து சொல்லுவாங்க, அவங்க அம்மா அப்படி இருக்கு, வைக்க அழகா இருக்கா, வைக்கா. நான் என்ன செய்வேன்,
தூரம் நின்று ரசிப்பேன். ஆக நம்ம ஒரு பொம்பளை பிள்ளைய பெற்றா எவ்வளோ அழகா இருக்கும், நம்ம பிள்ளை அழகா இருக்காளே அப்படிங்கிறது தூரம் நின்று ரசிப்பேன். நான் உள்ளுக்குள்ள எங்க சொல்ல முடியல, எங்க சமுதாயம் ஏத்துக்க மாட்டேன்ட்டு. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி எங்க சித்தப்பா ஒரு ஆளு என்ன சொன்னாரு, நீங்க நீ அப்படிலாம் விடாத, பிள்ளை வம்பா போயிரும், நீ அப்படி விட்டுட்டு இருக்க, நாங்க ஏத்துக்கிட்டதோ நீ ஏத்துக்கோ அப்படின்னு சொன்ன பிறகு நான் அப்புறம் எங்க வீட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நான் ஏத்துக்கிட்டு, அப்புறம் இன்னைக்கு எங்க வீட்டுக்காரர் இப்ப சமீபத்துல தான் 3 வருஷம் இறந்து போச்சு. ஆனா அவருக்கு முக்காசி இவன் மேல ரொம்ப கவலை. நம்ம இப்படி அவர் வாழ்க்கை வம்பாக்கி நம்ம பிள்ளை வாழ்க்கை, என் பிள்ளை வாழ்க்கை வம்பா போயிட்டுங்கிறது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. பிள்ளை வாழ்க்கை வம்பா போகலல்ல? என்ன படிச்சீங்க? நான் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ். பிசிக்ஸ் எவ்வளவு கஷ்டம். எங்க குடும்பத்திலே அவ தான் படிச்ச, காலேஜ் வரை அவ தான் போயிருக்கா. ஆனா என்னை ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் இந்த 13 வருஷமா அவங்க மனசுல எவ்வளவு கவலைகள் இருந்தாலும் கஷ்டம் இருந்தாலும் இது வரைக்கும் என்கிட்ட காட்டினது கிடையாது. அவங்க மனசுக்குள்ளே தான் வச்சுக்கிட்டாங்க தவிர என்னை சொல்லி என்னை என் மனசை கஷ்டப்படுத்துனது கிடையாது. எல்லா நல்ல கெட்ட நிகழ்ச்சி சொந்தக்காரங்க எல்லாரும் பத்திரிக்கை வைக்கும்போது கூட என்னையும் கூப்பிடுவாங்க, நீ வாமா வாமான்னு தான் சொல்லுவாங்க. அப்புறம் எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்க. எனக்கு பெருமையா தான் இருந்தது. என் பிள்ளை எனக்கு இதுவரை மேடை வர என்னை உட்கார வச்சு நான் நினைச்சது அவ கலெக்டர் ஆகணும். சின்ன பிள்ளைல எல்லாரும் கேட்பாங்க, நீ என்ன ஆக போற, படிச்சு நான் கலெக்டர் ஆக போறேன் அப்படின்பா. நான் அதுல சரி நம்ம பிள்ளை கலெக்டர் ஆகி நமக்கு சர்டிஃபிகேட் நம்ம அவார்டு வாங்கி கொடுக்கும். அதுக்கப்புறம் மனசை தேத்திக்கிட்ட என்ன செய்ய அப்படின்னு சொல்லிட்டு கணவரோட சப்போர்ட் இல்லன்றதுதான் உங்களுக்கு குறையா இருந்துச்சு. ஆமா. அவங்க ஏன் அழுகுறாங்கன்னு எனக்கு புரியல. நான் அழக்கூடாது இந்த இடத்துல. நம்ம எதுக்காக நம்ம அழணும்? நம்ம ஒன்றும் தப்பு பண்ணல. பிள்ளைங்க இப்ப 4 டிகிரி என் பிள்ளை முடிச்சிருக்கிறா. இப்போ அவ தைரியமா நின்று சம்பாதிக்கிற திறமை இருக்குது அவளுக்கு. அவங்களுக்கு ஆம்பிஷனை ஃபேஷன் டிசைனிங் படிக்கணும்னு போராடி படிக்க வச்சேன் நான் கடைசியா. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் என் பிள்ளை படிச்சு முடிச்சதுமே எனக்கு 10,000 நகை தாலியெல்லாம் வித்து படிக்க வச்சேன் என் குழந்தைங்க. 10,000 தாலியை வித்து உங்களை படிக்க? ஆமா, அவங்க அப்பா கேட்டாரு, எனக்கு சம்பளத்தை கொடுன்னு கேட்டாரு. கொடுக்க மாட்டேன்ப்பா அப்படின்னு சொன்னான். ஏன்னு கேட்டதுக்கு, நீங்க ஒன்னும் எங்க அம்மாக்கு எதுவும் செய்யல, எங்க அம்மா முதல்ல தாலி கொண்டு வித்து படிக்க வச்சாங்க, எங்க அம்மாக்கு என்ன ஆசையோ அதை செய்வோம். 1 மாசம் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வீட்டுல இருந்தாங்க மேடம். அப்ப தண்டசோறு போட்டு வச்சிருக்கிறேன்னு சொன்னாரு. எங்க வீட்டுல வெளியில வேணா நம்ம சொல்லிக்கலாம், எங்க வீட்டுக்காரர் இப்படி பண்ணாரு அப்படி போனாருன்ட்டு. எங்களுக்கெல்லாம் சப்போர்ட் கிடையாது. நான் எங்க வேணா அவர்கிட்டே நேர்கனே நான் அடிச்சு சொல்லுவேன். போன வாரம் வாக்குவாதம் பண்ணிட்டு தான் நான் வந்தேன். நான் அதை பத்திலாம் நான் கவலைப்படுறது இல்லை. ஆக்சுவலா ஒரு தாய் சப்போர்ட் பண்ணா பாலியல் தொழிலுக்கும் போக வேண்டிய அவசியம் வராது. கைத்தட்டல், காசு கேட்குதல், பிச்சை எடுக்குதல், இது எதுவுமே நடக்காது அப்படின்றதுக்கு இந்த தாய் ஒரு உதாரணம். ரொம்ப பெருமையா இருக்குமா? 10 சவரன் தாலியை வித்து பிள்ளைய படிக்க வச்சிங்கல்ல, இதுதான் தேவை அவங்களுக்கு. அம்மா கிட்ட எப்ப சொன்னீங்க? அப்ப நான் 9th பாதிரி டிஸ்கன்டினியூ முடிச்சுட்டு நான் சென்னைக்கு வந்துட்டேன். சென்னைக்கு இந்த மாதிரின்னு தெரிஞ்சு நம்ம வீட்டில் சொல்ல வெக்கப்பட்டு சொல்லவே இல்லை. நான் சர்ஜரிலாம் முடிச்சுட்டு ஒரு 17 வயசு இருக்கும். அப்போ தான் நான் எனக்கு ஒரு திருவிழாவுக்காக நான் ஊருக்கு போயிருக்கோம். ஊருக்கு போன டயத்தில் அப்பா இறந்தது தெரியாது. அப்பா இறந்து ஒரு 11 நாள் நினைக்கிறேன். அப்போ அங்கே இருக்கிறவங்க ஒருத்தர் சொல்கிறாங்க, உங்கள் அப்பா இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம். எனக்கு ஒன்றுமே புரியல. இவங்க போய் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நான் என் கூட வந்த ஒரு 4 பேர்த்த எங்கள் ஊருக்கு அனுப்பிச்சி வச்சேன். அவங்க போய் இவங்கெல்லாம் கூப்பிட்டு புள்ளைய பார்த்துட்டீங்க. 5 வருஷம் கழிச்சு மகளா பார்த்துட்டீங்க. அதுவும் உங்க வீட்டுக்காரர் இறந்து 11 நாள்ல. அவங்க இருக்கிற இடத்துக்கு ஆட்டோவில் கூப்பிட்டு போறாங்க. நாங்க எல்லாம் ஆட்டோவில் போயிட்டோம். அப்ப இவங்க அம்மா இதுக்கு எடுத்த வளர்த்த அம்மா, அது பேர் குமாரி அம்மா. அது என்னைய உட்கார வச்சுக்கிட்டு கேக்குது. நாங்க மேல உட்காந்துருக்கோம். உட்காந்துருந்தா, ஏம்மா உங்க பிள்ளை எப்படி இருந்தா ஏத்துக்குருவீங்க, எப்படி இருந்தா ஏத்துக்குருவியன்னு 3 வட்டம் கேட்டுச்சு. என்னம்மா இப்படி நான் அப்படியே இப்படி நினைக்கவே இல்லை, இப்படிலாம் நினைக்கல. ஏம்மா ஏன் அப்படி சொல்றீங்க, என் பிள்ளை எப்படி இருந்தான்னம்மா நான் ஏத்துக்குவியம்மா, நீங்க எதுக்கு அப்படியே கேட்குறீங்க அப்படின்னு 3 வட்டம் கேட்டாங்க. 3 வட்டம் சொல்லிட்டு இது மேலே மாடியிலேருந்து ஒட்டமா ஓடியாந்து என் மடியில விழுந்துருச்சு. தப்பு பண்ணிட்டேம்மா, என்னை மன்னிச்சிருமான்னு. அப்போ எங்கள் அம்மா எங்கள் ஐயாலாம் என் மகாலாம் அந்த பிள்ளைய போட்டு வைகிறாங்க. எனக்கு ஒரு பார்த்த உடனே ஒரு 5 நிமிஷம் எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இதே இல்லை. அப்போ எங்கள் ஐயா சொல்வார், ஐயோ என் மருமகன் இறந்து 11 நாள் தான் ஆகுதுடா, என் பிள்ளையும் கொண்டுட்டே அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் எனக்கு எங்கள் அம்மா எல்லாம் தண்ணி தொளிச்சு, அப்புறம் நான் அப்படி மூஞ்சி எப்படி பார்த்தேன், இப்படி பார்த்தேன். நான் எதுவுமே கேட்கல, ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டேன், நான் உனக்கு என்னையா குறை வச்சேன் இப்படி ஆயிட்டேன். இல்லம்மா நான் எல்லாம் நல்லா பார்த்துக்கிறேன், நான் எந்த குறையும் வைக்க மாட்டேன். மட்டும் பார்க்கல, என் சிஸ்டரோட பையனை காலேஜ் படிக்க வைக்கிறேன். நான் பெரியவனை படிக்க வைக்கிறேன். சின்ன தங்கச்சியோட பையனை இப்ப காலேஜ்க்கு அட்மிஷன் போட்டிருக்கோம். அவங்களே நான் தான் பாத்துக்கிறேன்.
என் பெரிய தங்கச்சியோட இன்னொரு பையன் அவனையும் நான் தான் படிச்சு வச்சிட்டு இருக்கேன். 3 3 பிள்ளைங்களே நான் தான் படிக்க எங்களுக்கு வைக்கிறேன். நான் படிக்காத படிப்பை என் பிள்ளைங்க படிக்கணும், என் தங்கச்சி பசங்க படிக்கணும்னு சொல்லிட்டு படிக்க வச்சிட்டு இருக்கேன். மகனா இருந்தவங்கள உங்களை மகளா பார்க்கும்போது அவங்க மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. வீட்டுக்கு வராதன்னு சொல்லிட்டாங்க. நீ இப்படியே இருந்துக்கோ, நாங்க வேணா வந்து பாத்துக்கிறோம். சென்னையில வந்து தான் பாத்துட்டு இருந்தாங்க. ஏன் வீட்டுக்கு வர வேண்டாம், வேணும்னா நான் வரேன்னு நீங்க அந்த கேள்விதான் எனக்கு இன்ன வரைக்கும் இருக்குது. நான் வீட்டுக்கு வர வேண்டாம்லாம் சொல்லல, இரு நான் வந்து பாக்குறேன் அப்படின்னு நான் சொன்னேன். ரெண்டும் ஒண்ணுதானம்மா? சொல்லிட்டேங்க, தப்புதான், அது வந்து தப்புதான். இல்ல ஏன் சொன்னீங்க? நான் வந்து சொன்னேன்னா, ஐயோ ஊரு உலகத்துல ஏங்க இப்படி சொன்னீங்கன்னு கேக்குறீங்க, சொன்னேன்னு கேக்குறீங்க, அதை எப்படி ஆளாக்கி நம்ம விட்டோம். ஆனாலும் அந்த ஊர் சமூகத்துக்கு பயம். அவங்க அப்பா இறந்தது என்னைய சுடுகாட்டு கூட்டு போனாங்க. வீட்டுக்காரு மாதிரி என்ன சொன்னாரு, நம்ம பிள்ளைய பார்க்க முடியலம்மா, நான் இறந்தா உன்னோடைய தண்ணி தான் என் மேல உழுகணும், நீ வந்து கொல்லி வைக்கணும்னு முதல் ஆமா நான் கொல்லி வைக்கணும், நான் தான் அப்ப இந்த பார்க்கல இல்ல, அதனால வேற யாரும் வைக்க வேண்டாம், வச்சா நம்ம புள்ள வைக்கட்டும், இல்ல நீயே வந்து எனக்கு கொல்லி வச்சிருக்காங்க. அம்மா தான் கொல்லி வச்சாங்க. இன்னைக்கு நீங்கன்னா எத்தனை டிவில எடுத்திருப்பீங்க, எத்தனை செல்லுல எடுத்திருப்பீங்க, ஊர் வளமெல்லாம் போட்டிருக்கோம், சினிமாவிலதான் அது நடக்கும். அன்னைக்குதான் எங்க வீட்டுக்கார சுடுகாட்டுல அதை எப்படி அதை அடுக்கியிருக்காங்க, நேர்மலியா போய் பார்த்ததே உலகத்துல உயிரோட சுடுகாட்டுல கூட்டு கொண்டு போய் கொல்லி வச்சையில இந்த தைக்க மண்டை இந்த திக்க காலு அப்படியே அடுக்குன சுடுகாட்டுல பார்த்து சுத்தி நான் போன விறக மேல தூக்கி வச்சு நான் இப்படி நின்று அழுதுகிட்டு இருக்கேன். பின்னால ஊடி வந்து எனக்கு களையம் வைப்போம்ல, என் பின்னாடி ஊடி வந்து அந்த மாமா வந்து களையத்தை தூக்கி வச்சாரு, சுத்தி வாமா அப்படின்னு. சுடுகாட்டை நான் கொல்லி வச்சுட்டு அப்பயே விறக எல்லாம் அடுக்கி வச்சத ஒரு டயர் இல்லை அப்படி பொருத்தி, ஏமா அந்தா இதை வையுமா, உன் மகனா நினைச்சு நீ வையுமான்னாரு. கொல்லி வச்சுட்டு நான் வரையில, மேல ஏறி வரையில அத்தனை ஓடி சமுதாயத்தை நான் என்ன சொல்லிட்டு வந்தேன், ஐயா சாமி எத்தனை தண்ணி, யார் தண்ணியை நீ எனக்கு உழுவ வேண்டாம்னு சொன்ன, ஆனா என்னோட தண்ணி வந்து உனக்கு உழுந்துருச்சு, எனக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிருச்சு, என் புருஷனுக்கு கொல்லி வைக்கிறது எனக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிருச்சு, என் புருஷனுக்கு எனக்கு கொல்லி வைக்கிறது எனக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிருச்சு சொல்லிட்டு அழுதுட்டு வந்தேன். அந்த டயரை வச்சு அப்படியே வைக்கலே சொன்னேன், ஐயா உன் புள்ள தண்ணியா நினைச்சுப்பாரு, யாருக்கு அது கிடைக்குமா, நான் புண்ணியம் செஞ்சிருக்கேன், என் பிள்ளையால புண்ணியம் செஞ்சிருக்கேன் நான். அப்படி நான் அத்தனை வேதனையை நீங்க தாங்குவீங்களா? ஒரு வீட்டுல எல்லா வேதனையும் வந்து இருந்துச்சு, ஒரு செஞ்சத்து எல்லாமே இருந்துச்சு, அத்தனை தாங்குவீங்களா? சூப்பர் 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 மா, நீங்க கிரேட்மா, பயங்கர ஸ்ட்ராங் நீங்க. ஓகே இப்ப ஹாப்பியா? கல்யாணம் முடிஞ்சு என் பிள்ளைய கல்யாணம் முடிஞ்சுமா, என் பிள்ளை கல்யாணம் முடிஞ்சு வெள்ளந்தியான அம்மா இல்ல, அவங்களுக்கான வலி வேதனை வந்து ரொம்ப ஜாஸ்தி. நானே ரொம்ப வலியை கொடுத்துட்டேன். கையோலமா செய்வீங்க, நான் வந்து வெள்ளைப்புடு விற்பேன், கருவாடு விற்பேன், வியாபாரம் பார்ப்பேன், 18 பட்டியும் போய் வருவேன், நல்லா பேசுவேன். சாப்பிடு, இந்த வாங்கி சாப்பிடு, நல்லா இருக்கும், இதுல ஓட்டா நல்லா இருக்கும், அதுல ஓட்டா நல்லா இருக்கும், இதுல ஓட்டா நல்லா இருக்கும், சாப்பிடு, இந்த கருவாடை வாங்கு, இந்த வெள்ளைப்புட வாங்கு. எக்கா நீங்க வாயிலே பேசிருங்கக்கா, வாயிலே குழம்பு வச்சிருங்க, வாமா இந்தாமா அதுல போடுமா, இதுல போட்டு வைமா, அதுல போட்டு வைமா, நல்லா இருக்குமா, முருங்கக்காய் கத்திரிக்காய், சாமி நானா சாமி, கருவாடு முருங்கக்காய் உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் எல்லாம் போட்டு வைங்க, இன்னைக்கு நான் சொல்றேன் எல்லாம் போட்டு வைங்க, சூப்பரா இருக்கும், நல்லா சாப்பிடுவீங்க. சரிம்மா நன்றி. அதாவது சோகத்தை கொட்டிட்டு வியாபாரமே பண்ணி முடிச்சீங்க. பொண்ணு பேர் என்ன? பேரும் கூப்பிட மாட்டேன், எதுவும் கூப்பிட மாட்டேன், வெளியே உட்காந்துருச்சா அவ்வளவுதான், நான் பேரே கூப்பிட மாட்டேம்மா. மகனா இருக்கும்போது என்ன பேர் வச்சீங்க பிறந்தவன? நான் சொல்ல மாட்டேம்மா, நான் சொல்லவே மாட்டேன், கத்திரிக்காய் முருங்கக்காய் அதெல்லாம் சொன்னேன். இப்ப வெளியே உட்காந்துருச்சா, வீட்டுக்கு வந்துட்டு வெளியே உட்காந்து என்ன முடியவே முடியாது, ஏத்துக்கவே மாட்டேன், அப்படியே கூப்பிடுவேன். நான் வந்து பேரும் சொல்ல மாட்டேன், ஒண்ணும் சொல்ல மாட்டேன். அப்போ இப்ப எல்லாம் ஷார்ட்டா குட்டின்னு கூப்பிடுவாங்க, அதே பேர் இல்ல குட்டி, அது பேர சொல்ல மாட்டேம்மா, அது செல்லம். ஆமா செல்லம், என் செல்ல விட்டு புள்ள, நான் குட்டி குட்டிமா அதுவும் சொல்ல மாட்டேன்.
குட்டிமா அதுவும் சொல்லவே மாட்டேன். அவார்டு எல்லாம் அங்க வச்சிருக்கோம். அவங்க வச்சிருக்கீங்க, நீங்க வச்சிருக்கீங்க. குட்டின்னு சொல்றது நான் சொல்லவே மாட்டேம்மா. 2 பேருமே நான் சொல்ல மாட்டேன். எல்லாரும் குட்டின்னு சொன்னா சந்தோஷப்படுவோம்ல. நான் சொல்ல மாட்டேம்மா. என் புள்ள வச்ச பேரு என் மனசுக்குள்ள இருந்தா போதும். யாருக்கும் தெரிய வேண்டாம். அது வச்ச பேரை நீங்க எல்லாம் கூப்பிட்டுக்கோங்க. ஏம்மா நீங்க எல்லாம் கூப்பிட்டுக்கோங்க. நான் எப்பயுமே கூப்பிட மாட்டேம்மா. எங்க ஊருக்கு சாமி அடம் பிடிக்கிறீங்க சாமி. இப்போ நீங்க சொந்த பந்தம் ஊர் உலகத்துக்கு பயப்படுறீங்களா பயப்படலையா? நான் பயப்பட மாட்டேன். சூப்பர். நான் யாருக்கு பயப்படுறேன்? நான் பயப்பட மாட்டேம்மா. என் புள்ள எனக்கு இன்னைக்கு நில்லுன்னு நிறுத்துது. அனுஸ்ரீ வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர் இல்லையா? எல்லாரும் வந்து என்ன சொல்றாங்க உங்களை? திருநங்கைகள் மத்தியில நீங்களும் வந்து ஒரு தெரியக்கூடிய நபர் அப்படிங்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஓகே, நீங்க வீட்ல தைரியமா எப்ப சொன்னீங்க? நான் என் வீட்டில் சொல்லவே இல்லை. எனக்கும் 16 வயசுல நான் வீட்டை விட்டு வெளியேறிட்டேன். எனக்கு வீட்டில் அம்மா கிட்டேயும் அப்பா கிட்டேயும் சொல்றதுக்கு ரொம்ப தயக்கம். ஏன் அப்படின்னா நான் ஆசைப்பட்டது எதையுமே வந்து அவங்க வந்து நிறைவேற்றாத நாட்கள் கிடையாது. ஒன்று நான் வேணும்னு சொன்னா அடுத்த செகண்ட் எனக்கு வாங்கி தரக்கூடிய ஒரு பெற்றோர்கள். அவங்களுக்கு அந்த மன அழுத்தத்தை தர்றதுக்கான எனக்கு அந்த இது கிடையாது, அந்த தில் கிடையாது. நேருக்கு நேரா நான் இப்படிதான் எங்க அம்மா கிட்ட சொல்லக்கூடிய சக்தி என்கிட்ட இல்லை. நான் என்ன பண்றது, அவங்க கிட்ட எப்படி சொல்ல வைக்கிறதுன்னு புரியாது. ஆனா சில அக்கம் பக்கத்து இருக்கிறவங்க எங்க அம்மா கிட்ட சொல்லியிருக்காங்க, உங்க பையன் வந்து அப்படி பண்றான் இப்படி பண்றான் பொம்பளை மாதிரி பண்றான்னு சொன்னா அப்படிலாம் கிடையாது அப்படின்னு எங்க அம்மா வந்து அவங்க கிட்ட சண்டை போட்டுட்டு வந்துருவாங்க. ஆனா எனக்கு எங்க அம்மா கிட்ட நேரா பார்த்து சொல்லக்கூடிய சக்தி இல்லாம இருந்துச்சு. முதல்ல யார்கிட்ட சொன்னீங்க? நான் என்னோட சக தோழர்கள் கிட்ட தான் நான் இந்த மாதிரி எனக்கான ஃபீலிங்ஸ் இருக்குன்னே சொன்னேன். வீட்ல இருந்து சொல்லாம கொல்லாம போயிட்டீங்களா வீட்டை விட்டு? ஆமா போயிட்டேன். எத்தனை வயசு? 16 வயசுல வீட்டு திருப்பி எப்போ அம்மாக்கு தெரிஞ்சது? அவங்களுக்கு நான் ஓடிட்டேன். அதாவது ஒரு ஃபர்ஸ்ட் டைம் வந்து கோயம்புத்தூர்ல ஓடும் போது உக்கடம் சொல்லிட்டு ஒரு இடம், அங்க ஓடி போனேன். அங்க வந்து எனக்கு அடுத்த நாள் எங்க அம்மா கிட்ட பேசணும்னு தோணுச்சுன்னு அப்பெல்லாம் அந்த ₹1 காயின் போட்டு பேசணும், அதை போட்டு பேசினேன். அம்மா கிட்ட பேசலாம்னு அம்மா நம்பர் கூப்பிட்டோன்னே எடுத்துட்டாங்க. இன்னொருத்தவங்க பேசினாங்க, உங்க அம்மா வந்து நீ ஓடி போனதுல வந்து உங்க அம்மா அதிர்ச்சி அடைஞ்சு குமரன் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஐயோ என்னால எங்க அம்மா உயிர் போயிருமோ அப்படின்னு ஒரு பயத்துல திரும்ப அங்க இருந்து உக்கடத்துல இருந்து ஓடி வந்துட்டேன். ஓடி வந்து அம்மாவை பார்க்க போனா சுத்தி பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு 50 ஆட்களை வச்சு என்னை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டாங்க. இல்ல பார்த்தா எங்க அம்மா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட்லாம் ஆகல. அவன் ஃபோன் பண்ணுவான் கண்டிப்பா எனக்குங்கிறங்க எங்க அம்மா பேசி வச்சிருப்பாங்க போல. அப்புறம் தூக்கிட்டு போய் அடின்னு அடிச்சு உதச்சு பின்னி என்ன சொந்த ஊருக்கு கூட்டு போயிட்டாங்க. அங்க போயிட்டு ஒரு இந்த மாதிரி மருந்து வைக்கிறவங்க கிட்ட போயிட்டு, என்னோட பையன் வந்து பையன்தான், அவன் பொண்ணெல்லாம் கிடையாது, ஏதோ தொழிலுக்காக ஏதோ பண்ணிட்டாங்க போல, மந்திரம் பண்ணிட்டாங்கன்னு எங்க அம்மா சொல்லி அழுக. அவர் இல்ல இது பையன்தான், அவங்களுக்கு மந்திரம் பண்ணிட்டான்னு அந்த மந்திரவாதி எங்க அம்மா கிட்ட ஒரு 50,000 பில்ல போட்டுட்டான். நான் சொல்றேன் அம்மா இல்ல. அப்புறம் எங்க அம்மா கிட்ட தைரியமா சொல்றதுக்கு எடுத்து வச்ச அம்மா எனக்கு இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் இருக்குன்னு. இல்ல நீ கம்முனு உனக்கு தெரியாது எனக்கு தெரியும் எங்க அம்மா என் வாயை தான் மூடினாங்களோ தவிர ஒண்ணுமே சொல்லல. மந்திரவாதிங்க கிட்ட கொடுத்து பணத்தெல்லாம் அழிச்சு மருந்து, அவர் தினமும் ஒரு மாத்திரை கொடுப்பாரு, எண்ணெய் வைக்க சொன்னாரு, தினமும் குளிக்க வச்சாங்க. சரி இவங்களை ஒன்றும் பண்ண முடியாது, கொஞ்ச நாள் இவங்க கிட்ட ஒரு ஆக்டிங் பண்ணலாம், சும்மாவே நான் ஒரு நடிகை நடிச்சு காமிச்சு அப்படியே அமைதியா இருக்கிற மாதிரியே இருந்துட்டே இருந்தேன். ஒரு 40-45 நாள் ஆச்சு. அப்புறம் மறுபடியும் அங்கிருந்து நடந்து போய் மினி பஸ் ஒண்ணு பிடிச்சி ரயில்வே ஸ்டேஷன்ல ஏறி அங்கிருந்து அப்படி ஓடி வந்துட்டேன். மறுபடியும் எத்தனை வயசுல அம்மா கிட்ட போய் சேர்ந்தீங்க? ஒரு 6 years பேக் அப்படிங்கும் போது அம்மா 6 வருஷம். அம்மா நீங்க சொல்லுங்க. 6 வருஷம் உங்க மகளா மாறினதுனால போயிட்டாங்க. இந்த 6 வருஷம் உங்களுக்கு எப்படி இருந்தது? கஷ்டமா தான் இருந்துச்சு. அப்புறம் ஊர் உலகத்தை எல்லாம் பார்த்து டிவி சீரியல் எல்லாம் பார்த்து நம்மளும் ஏத்துக்கணும், நம்ம பொண்ணை நல்லபடியா நம்ம கூடயே வச்சுக்கணுங்கிற ஆசை வந்துச்சு. வீட்டில் அவங்க அப்பாவுக்கு வந்து கொஞ்சம் தயக்கமாக இருந்துச்சு அவங்க வீட்டை நினச்சி. அப்போ உங்களுக்கு நான் குழந்தை வேணுமா இல்லை வேணுமான்னு சொல்லுங்கள், யார் வேணும்னு முடிவு பண்ணி சொல்லுங்கள், நான் என் பொண்ணு கூடயே போயிடுறேன் அப்படின்னு. அப்படியா? வீட்டுக்காரா பசங்களான்னு கேட்டால் எனக்கு பசங்க தான் முக்கியம், வீட்டுக்காரர் தேவையில்லைன்னு நான் சொன்னேன். அதுக்கப்புறம் அவர் கொஞ்ச நாள் கொஞ்சம் கோபமாக இருந்தார். அதுக்கப்புறம் என் கண்ணில் படாமல் வரட்டும் போகட்டும்னு சொன்னார். இப்போ வரைக்கும் வந்துட்டு இருக்கிறாங்க, போயிட்டு இருக்கிறாங்க. புள்ள தங்கச்சி தம்பிங்களெல்லாம் நல்லா பாத்துக்கிறாங்க. எனக்கு என் பொண்ணு தான் முக்கியம், நான் பொண்ணா ஏத்துக்கிட்டேன். இல்லம்மா, அந்த மனநிலை வரதுக்கு முன்னாடி பிள்ளைய அடிச்சு உதைச்சிருக்கீங்கல்ல, அது நாங்க எப்படியோ நம்ம பையன் ஏதோ யாரோ பண்ணிட்டாங்க, மருந்து வச்சுட்டாங்க, மாயம் வச்சுட்டாங்க, அந்த மாதிரி யோசிக்க தோணுச்சு அந்த காலகட்டத்துல. இப்போ எல்லாத்தையும் பார்த்துட்டு சரி இவங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு தோணுதுன்னு சொல்லிச்சுட்டு நாங்க ஏத்துக்கிட்டோம். ஆக்சுவலா நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நான் 10வது வரைக்கும் தான் படிச்சிருக்கேன். ஒருவேளை வீட்ல அப்பவே ஏத்துக்கிட்டு இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பா நல்லா. ஏன்னா எங்க வீட்டுல வந்து எங்க அப்பா படித்தவர் அப்படிங்கறனால அவங்களுக்கு வந்து ஒரு ஆசை எல்லாத்தையுமே படிக்க வைக்கணும்னு. தம்பி MBA பண்ணியிருக்கான், தங்கச்சி வந்து EEE பண்ணி முடிச்சிருக்காங்க. எல்லாருமே பட்டதாரிகள் தான், நான் மட்டும்தான்.
ஏன் அப்படின்னா எனக்கு அந்த காலகட்டத்தில் வந்து எனக்கு என்னோட சக தோழர்களே என்னை படிக்க விடலை. முதல்ல கேலி கிண்டலுக்கு நிறைய உள்ளாயிட்டே இருந்தேன். ஒரு இடத்துக்கு நடந்து போனா இவன் நடக்கிறான், அந்த கேலி கிண்டல்களே வந்து எனக்கு போய் பள்ளிக்கூடத்துல படிக்கணுங்கிற அந்த இது வரல. இன்னைக்கு இப்படி இருக்கக்கூடிய தெளிவா இருக்கக்கூடிய மக்கள் அந்த நேரத்துல இருந்தாங்களான்னு கேட்டா இந்த தமிழகத்துல அந்த நேரத்துல கண்டிப்பாவே இல்லை. நான் போய் வாழ்ந்ததும் பம்பாயில தான். நான் 15 வருஷமா நான் பம்பாயில மட்டுமே தான் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் இப்ப சென்னைக்கு வந்து ஒரு 4-5 வருஷம் தான் ஆகுது. அப்ப பாத்துக்கோங்க எந்த அளவுக்கு புரிதல் இல்லாம இருந்திருக்குன்னு. ஸோ அந்த புரிதல் இல்லை அப்படிங்கிறது வந்து இப்ப வந்து எங்க பார்த்தாலுமே இருக்கக்கூடிய திருநங்கைகள் நான் வந்த காலகட்டத்துல அதிகமாவே இல்லை. அந்த புரிதல் படிக்க முடியல. ஒருவேளை வீட்டுல சேர்த்திருந்தீங்கன்னா இன்னைக்கு உங்க இன்னொரு புள்ள MBA, இன்னொரு புள்ள EEE இன்ஜினியர், அதே மாதிரி அனுஸ்ரீயும் இன்ஜினியரிங் டிகிரி எல்லாம் முடிச்சிருப்பாங்க. அவங்க பண்ணுவாங்கன்னு நினைச்சுதான் நாங்க எல்லாமே பண்ணோம். அவங்களுக்கு அது பிடிக்கல, வீட்டை விட்டு வெளியே வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அது அப்படியே விட்டுட்டாங்க. அதுக்கு மேல பண்ணணும்னு விரும்பல. இப்ப நல்ல இடத்துல இருக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷம். சரி, ஓகே. மகன் அழகா, மகளா இருந்தப்ப அழகா? மகளா இருக்கப்பதான் அழகு. உங்க மகளை யாரெல்லாம் இப்ப உங்க வர்ணிக்க ரெடி? சொல்லுங்க. தெரியாது. என் பொண்ணு எப்படி வர்ணிக்க? ஒரு தேவதை. நல்ல அழகு, நல்ல அழகு. என் பொண்ணு வந்து பெங்களூர் தக்காளி மாதிரி இருக்கும். பெங்களூர் தக்காளி. பெங்களூர் தக்காளி. நீங்க தானே அந்த பெங்களூர் தக்காளி? என் பொண்ணு கண்ணழகி. சும்மா இருக்கும் போதே நான் கூப்பிடுவேன் பாபி அப்படின்னு. இப்படி இப்படி இப்படின்னு ஒரு பார்வை பார்ப்பாங்க. அதனால அரேபியன் குதிரை. இப்ப ரொம்ப அழகா இருக்கிறாங்க. பையனா இருந்தப்ப அழகா, மகளா இருந்தப்ப அழகா? நான் அழுவுறதுக்கா இதை கேட்டேன். சர்ஜரி பண்ணறதுக்கு எவ்வளவு செலவாச்சு? அது எவ்வளவு வலி மிகுந்ததா இருந்தது? இப்போ இருக்கிறதுக்கு வந்து எவ்வளோ SRS அப்படி இப்படின்னு நிறைய பேர்கள் இருக்கு. நாங்க பிளஸ் எங்க பெரியவங்க பண்ற காலத்துல எல்லாமே தாயமாக்கை அப்படின்ற ஒரு பழமையான ஒரு சர்ஜரி இருந்தது. அது வந்து உயிர் நாடிய எந்த ஒரு இன்ஜெக்ஷனோ மாத்திரை மருந்து இல்லாம தன்னைத்தானே 2.5 மணிக்கு அறுத்துக்கிற ஒரு அறுவை சிகிச்சை தான் அது. அது ரொம்ப மணி வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 தான். ஆனா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் ஒரு நார்மல் சர்ஜரி பண்றோம்னாலே 1.5 lakhs வேணும். ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் முழுசா தன்னை டிரான்ஸ் விமனா மாத்துக்குன்னா குறைஞ்சது ஒரு 5 lakhs வேணும். அதுவும் அந்த 5 lakhs அவங்க ஏர்ன் பண்றத சம்பாதிக்கிற வழியை விட அந்த சர்ஜரி பண்ணிக்கிற வழி வந்து ரொம்ப ரொம்ப மனதாலையும் உடம்பாலையும் தாங்க முடியாத ஒரு வழிதான். ஓகே, நீங்க எவ்வளவு செலவு பண்ணீங்க? நான் வந்து 2012 பண்ணேன். நான் என்னோட ஃபர்ஸ்ட் சர்ஜரிக்கு 30,000 தான் செலவு பண்ணேன். இப்போ அதே சர்ஜரி 2 lakhs வாங்குறேன். சரி, எவ்வளவு வலி அது? 10 நார்மல் டெலிவரி பண்ணிடலாம். அதை விட மோசமான வலி. அது ஒரு குழந்தைய டெலிவரி பண்ற வலியை விட 10 மடங்கு அதிகமான வலிதான் ஒரு ஆண் திருநங்கையா மாறும்போது பண்ணக்கூடிய சர்ஜரியில இருக்கக்கூடிய வலி, இல்லையா? உங்க வலிய ஒருத்தரும் டக்கு 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 டக்குன்னு சொல்லணும். எனக்கு உண்மையாலுமே சொல்லணும், அது வந்து நம்ம வந்து மறுபடியும் மீண்டு வர முடியாத ஒரு பெரிய துயரம் தான் சொல்லணும். ஏன்னா அந்த நேரத்துல வந்து எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா இதுதான் பண்ணி தான் ஆகணுங்கிற ஒரு இதுல தான் இருந்துச்சு. ஏன்னா என்னை சுத்தி இருக்கக்கூடிய சக திருநங்கைகள் எல்லாருமே பார்க்கும் போது ஐயோ நம்மளுக்கும் இவங்கள மாதிரி தானே இருக்கணும். ஏன்னா நம்மளுக்கு பிடிக்காத ஒரு உறுப்பு நம்ம உடம்புல இருக்கும் போது அது நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா அருவருப்பா இருக்கும். அது எப்படின்னா அகற்றி நம்ம வந்து ஒரு முழு பெண்மையை அடையணுங்கிறக்காண்டி நான் ரொம்ப போராடினேன். அதோட வலி 45 நாள் நான் அனுபவிச்சேன். ரொம்ப வலிதான். பட் அதெல்லாம் வலிகள் தாண்டி தானே வர. அந்த டைம்ல அம்மா கூட இல்ல அப்படிங்கிறது எவ்வளவு வலி? அந்த வலியை தாண்டி அது எவ்வளவு பெரிய வலி இருந்துச்சு. ஆனா எங்களுடைய பெரியவங்க எல்லாம் அன்னையை விட அதிகப்படியான பாசங்கள் கொடுத்தாங்கன்னே சொல்லணும். இந்த இடத்துல நான் பதிவு பண்றேன். ஏன்னா இன்னைக்கு அவங்க எல்லாம் இன்னைக்கு இல்லைன்னா இன்னைக்கு நான் இந்த இடத்துல இப்படி வந்து உட்கார்ந்து உருவாக்கி இருக்கவே முடியாது. அவங்க எனக்கு மறு தாய் தான். எனக்கு அவங்க வலிகளை தாண்டி லட்சம் அப்படின்ற ஒரு அனுபவம் யாருக்கு இருந்தது? உங்களுக்கு இருந்ததா? ஓகே, நீங்க சொல்லிட்டு அவங்க கிட்ட கொடுங்க. எனக்கு சர்ஜரி வந்து அவ்வளோ வலி தெரியல. எனக்கு அந்த வலியும் அவ்வளோன்னு தெரியல. ஆனால் மாதம் லேசர் ட்ரீட்மெண்ட்டுன்னு ஒன்று போவோம். இந்த ஃபேஸில் இருக்க ஹேர்லாம் வந்துட்டு பெர்மனெண்ட்டாக டைரக்ட் பண்ணுறதுக்கு டைரெக்டாக அந்த நெருப்பு வச்சு சுடுவாங்க. அந்த ஒரு வலி என்னால் முடியவே முடியாது. அதுதான் அந்த ஒரு 10 minutes என்னால் சத்தியமாக முடியாது. அந்த ஒரு வலி தான் என்னால் ஏற்றுக்கவே முடியாது இன்னுமுமே. எனக்கு அந்த வலி பெருசாக தெரியல. நாளைக்கு நம்ம பொண்ணா மாற போகிறோமே அந்த ஒரு சந்தோஷம் தான் என் மனசில் இருந்துச்சு. ஸோ எனக்கு அந்த வலி அவ்வளோவா தெரியல. நான் சர்ஜரி பண்ணும்போது எனக்கு 18 வயசு. ஆனா அப்பதான் எனக்கு தெரியும் உலகத்திலே இவ்வளவு பெரிய வலி இருக்குன்னு. அதை தான் உணர்ந்தேன். இங்க நடக்கிறது இதே விஷயம் எதுவுமே என் அம்மாவுக்கு தெரியாது. என் அம்மா நான் இப்படி இருக்கிறம்மான்னு மட்டும்தான் எங்க அம்மாட்ட சொல்லுவேன். நான் சர்ஜரி பண்ணது மேல எதுவுமே எங்க அம்மா எதுவுமே தெரியாது. தெரிஞ்சா அழுவாங்க, ஏதாவது நினைச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிமிஷம் வரைக்கும் இப்போ இங்க இருக்கவங்க எல்லாருமே என்னை விட
பெரியவங்க தான். இவங்க சொல்ற ஒரு விஷயத்துல தான் அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. இவங்க இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, இவ்வளோ இது பண்றாங்கன்னு சொல்லிட்டு நான் சர்ஜரி பண்ணி படுத்திருக்கிறேன். பேங்காக்ல நான் சர்ஜரி பண்ணேன். அங்க பண்ணி நான் படுத்திருக்கும் போது கூட அம்மா கால் பண்ணுவாங்க. பண்ணும்போது இன்னும் எனக்கு பிளட் ஃபுல்லா லீக் ஆகிட்டே இருக்கும். ஒரு சில நேரத்துல பிளட் லீக் ஆகிட்டு இருக்கும்போது கூட எனக்கு தொடச்சிட்டு இருப்பாங்க. அப்ப கூட நான் அம்மா கிட்ட நல்லா இருக்கமா, இப்பதான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணிட்டு அம்மா வந்து எதுவுமே இது பண்ணிக்க மாட்டேன். சர்ஜரி பண்ணிட்டு போய் வீட்டுல தூங்கி இருக்கும் போது எங்க அம்மா அந்த இடத்த தொட்டு பார்த்து என்ன இந்த இடம் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி அம்மாவுக்கு அப்பதான் தெரியும் நான் சர்ஜரி பண்ணிருக்கிறேன்னு சொல்லிட்டு. அது வரைக்கும் எதுவுமே தெரியாது. ஆனா என்ன சொல்ல போனா எங்க அம்மா வந்து 13 வயசுல மேரேஜ் பண்ணிக்கினாங்க. நான் 16 வயசுல ஓடி வந்தேன். ஆனா என்னைய பொறுத்தளவு எங்க அம்மா ஒரு கிரேட்டுன்னு நான் சொல்லுவேன். இப்ப எனக்கு 19 வயசு ஆகுது. இன்னும் வரைக்கும் எங்க அம்மா எல்லா வழியும் தாங்கிட்டு அவ்வளோ எல்லாத்தையும் மனசுக்குள்ள வச்சுட்டு இருக்கிறாங்க. என்ன படிக்கிறீங்க? எத்ராஜ் காலேஜ்ல பிகாம் சிஎஸ் படிக்கிறேன். பிகாம் சிஎஸ் கார்பரேட் செக்ரட்டரி. கார்பரேட். இந்த எத்ராஜ் காலேஜ்ல ஒரு டிரான்ஸ் விமனா அவங்க பிகாம் செகண்ட் இயர் போக போறாங்க, படிச்சுட்டு இருக்காங்க காலேஜ்ல. இந்த காலேஜும் அவங்களுக்கு உறுதுணையா இருக்காங்க இல்லையா? எனக்கு எல்லாமே காலேஜ் ஃப்ரீயா தான் கொடுத்துருக்கு. நான் நல்லா படிச்சு இந்த காலேஜுக்கும் பெருமை சேர்க்கணும், என் அம்மாவுக்கு பெருமை சேர்க்கணும், முதல்ல என் திருநங்கை சமுதாயத்துக்கு நான் பெருமை சேர்க்கணும். இப்போ நீங்க சர்ஜரி பண்ணும்போது வெளியில பண்ணீங்க, அம்மாக்கு தெரியாது. பண்ணிட்டு வந்து வீட்ல இருக்கும்போது சொன்னீங்களா இமிடியேட்டா? இதுவரைக்கும் நாங்க என்ன கஷ்டப்படுறோம், நாங்க எப்படி நடந்துக்கிறோம் முதற்கொண்டு அம்மாக்கு எதுவுமே தெரியாது. ஒரே பையனா? ஒரே பையன் சார். அதே அவன் 5 வயசுல உங்க அப்பா தவறி பண்ணாருல்ல, தெரியல. அப்பாவுக்கு வந்து 40 வயசு, அம்மாக்கு வந்து 15. அதான் வயசுக்கு வந்துட்டு 30வது தண்ணி ஊத்துவாங்கன்னு சொல்லுவா இல்லைங்களா, அது அங்க போய் அவங்களோட ஹஸ்பண்ட் வீட்டுல தான் போய் ஊத்துனாங்க. அதுக்கப்புறம் 10 வருஷம் கழிச்சுதான் நான் பிறக்கிறேன். ஒரே பையன் சொல்லிட்டு வேண்டுதெல்லாம் வச்சு பிறக்கிறேன். நீங்க பிறந்த 5 வயசுல அப்பா இறந்துட்டாங்க. நான் பிறந்த 5 வருஷம் கழிச்சு அப்பா இறந்துட்டாரு. உங்களோட ஒரே ஆதாரம் உங்களுடைய மகன். இந்த மகன் மகளா பார்க்கும்போது ஒரு தெய்வ மானத்துல இருந்து வந்த தெய்வத்தை பார்த்தது மாதிரிதான் மேடம் நான் அவன் பார்த்துட்டு. என் பேரு வந்து இந்த தெய்வம் கடைசி வரைக்கும் நம்ம துணைக்கு இருப்பான், நம்மளுக்கு ஆதரவா இருப்பான். நம்மளுக்கு வேற எதுவுமே இல்ல. எனக்கு கூட பிறந்தவங்க நிறைய இருக்காங்க. ஆனா நான் சொல்ல விரும்பல. என் உசுறு, என் மூச்சு காத்து, என் ரத்தம் ஓடுறதுல இந்த தெய்வம் இந்த தெய்வம் என் கூட இருக்குன்னு நினைக்கிறேன் மேடம். இதனாலதான் மேம் நான் அம்மா கிட்ட எதுவுமே சொல்றது இல்ல. அவங்க உங்களை தெய்வம் தானே சொல்றாங்க. தெய்வம் தான் சொல்றாங்க. நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டோம்னா இதுக்கு மேல அழுவாங்க. என் பேர் சிவின், ஆனா அவங்க என்னை வந்து சிவன் தான் கூப்பிடுவாங்க. என் பேர் சிவின்மான்னு சொன்னா இல்ல நீ அந்த சிவன் தான் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. கரெக்ட்டா? ஆமா. பட் உங்களுக்கு தான் ஒரு மேடம் டைம் நான் ஆரம்பத்துல என்னைக்கு எனக்கு பூர்த்தி ஆனா நான் அப்ப இருந்தே இவனுக்கு நம்மளுக்கு ஒரு தெய்வம் இந்த கடவுள் கொடுத்த ஒரு வரம், ஈசன் கொடுத்த ஒரு வரம்னு நினைச்சது நான் வகுத்திலே வச்சிருந்தேன். ஊருக்குள்ள உன் மையம் ஒத்த மகனை வச்சிருந்த, ஒத்த மையம் இப்படி செஞ்சுட்டேன், உனக்கு ஒரு உதவி இல்லாம போயிட்டே அப்படின்னாங்க. அப்படியே கொஞ்ச நாள் அப்படியே இருந்து என் மனசுக்குள்ள இருந்துச்சு, என் பிள்ளையை தவிர வேற யாருமே எனக்கு இல்ல. ஊருக்கு தான் பயம். ஊருக்கு மட்டும் ஊர் என்ன சொல்லுமோன்றத தூக்கி போட்டு பயம் இல்ல. ஒரு இப்படியே சொல்லிட்டாங்க, உனக்கு வாக்காசி போடுறது கூட உன் பிள்ளை வராது அப்படின்ட்டாங்க. என் பிள்ளை வாக்காசி போட வருதோ வரலையோ, எங்க இருந்தாலும் என் பிள்ளை நல்லா இருக்கு, என் பிள்ளைதான் எனக்கு அப்படின்னாங்க. மேடம் என் பிள்ளை 100 வருஷம் எங்க இருந்தாலும் என் பிள்ளை நல்லா இருக்கணும், கடவுளே தெய்வமே நல்லா இருக்கணும். வலினா என்னன்னே தெரியாத வயசு எனக்கு. வெறும் 16 வயசுல என்னோட முதல் சர்ஜரி நான் பண்ணேன். அந்த கோலான் எடுத்து, அதாவது நம்ம பிறப்புல இருக்கக்கூடிய குடலை எடுத்து நம்ம பண்ணக்கூடிய அந்த சர்ஜரியோட வலி வந்து தாங்க முடியாத ஒரு வலி தான். என்னோட பேர் தீபிகா. நான் தமிழ்நாடு காவல்துறையில பெண் பணி புரிஞ்சு வருகிறேன். இந்த இடத்துல எங்க அம்மா இல்லைன்னு நான் ரொம்ப கவலைப்பட்டேன். அந்த அம்மாவை என் அம்மாவா தோணுது. யாரும் இல்லாதவங்க கவலைப்பட வேண்டாம். தீபிகா அம்மா ஏத்துக்கிட்டாங்கல்ல உங்களை? ஏன்னா அம்மா நான் பார்த்தது இல்லை. 5 வயசுல இருந்தாங்க. இப்போ வரைக்கும் எங்க அம்மா தெரியாது எப்படி இருப்பாங்கன்னு. போட்டோ இருக்கு. போலீஸ் காவல்துறையில வேலை பாக்குறீங்க, அலுவலாமா? தைரியமான போலீஸ். உணர்வு வேற மேடம். சரி, அப்பா ஏத்துக்கிட்டாங்களா? ஏத்துக்கிட்டாங்க. சாப்பாடுல விஷ வச்சு என்ன ஏத்துக்கிட்டாங்க அவங்க எல்லாம். நான் திருநங்கையா 3 வருஷம். நான் சவுத்து திருநெல்வேலி. அந்த கம்யூனிட்டியில எனக்கு சோத்துல விஷ வச்சு என்னை கொல்ல பார்த்த எங்க குடும்பத்துல அன்னைக்கு 4.5 வயசு என் தங்கச்சி அண்ணா இதுல வந்து சாப்பாட்டுல என்னமோ கலந்துருக்காங்க, கோழி குஞ்சு செத்து போச்சு இந்த சாப்பாடு சாப்பிட்டுன்னு அன்னைக்கு என் தங்கச்சி காப்பாத்தினா. இல்லைன்னா அன்னைக்கு செத்து 16 வருஷம் ஆயிருக்கும். அன்னைக்கு அந்த புள்ளைய அண்ணனுக்கு அண்ணா, அக்கா, அம்மா, டோட்டல்
ஃபேமிலிக்கு நான் தான் இன்னைக்கு எல்லாத்தையும். எதனாலனா இந்த தமிழ்நாடு காவல்துறை என்னோட அங்கீகாரத்தை நான் அந்த சமுதாயத்துக்கு நிரூபிக்க நான் போராடி இருக்கேன். நிறைய எங்களோட திருநங்க பிள்ளைங்களுக்கு நான் தாயாவும் இருக்கிறேன். எதனால இந்த வார்த்தை இப்ப சொல்றேன்னா, இந்த வலியை விட என்னோட சர்ஜரி வலி எனக்கு பெயின் இல்லை. ஒரே ஒரு மைனஸ் என்னன்னா, நாங்க எங்களோட சொந்த காசை கொடுத்து சர்ஜரி பண்றோம். அந்த ஹாஸ்பிட்டல்ல எங்களை ஒரு பேஷண்டா பார்க்க மாட்டாங்க. இதுல இருக்க எல்லாருக்குமே தெரியும், சர்ஜரி பண்ண மறு செகண்டு எங்களோட அந்த மறக்கும் தன்மை ஊசியோட வீரியம் குறைஞ்ச உடனே வெளியே துரத்துவாங்க. நாயை விட கேவலமா துரத்துவாங்க. இதுல எல்லாருமே இந்த வெளியே அனுபவிச்சுங்க. யாருன்னு வரைக்கும் சொல்லலை. நான் சொல்றேன், 16 வயசுல சர்ஜரி பண்ணிட்டு எங்க திருநங்கை அம்மா கூட்டு போய் பண்ணிட்டாங்க. ஈவினிங் 6 மணிக்கு எனக்கு சர்ஜரி, 9 மணிக்கு என்ன வீட்டு ஹாஸ்பிட்டல் வெளியே துரத்துறாங்க. அதை விட பெரிய வழி இந்த உலகத்துல எங்க திருநங்கைகளுக்கு இல்லவே இல்லை. இல்ல, அப்பா வந்து சோத்துல விஷம் வச்சது உங்க தங்கச்சி சொல்றாங்க. அதாவது அப்பாவோட 2வது மனைவி மகள். ஆமா, அவங்களும் தவறிட்டாங்க. அவங்க தவறி 1 வருஷத்துல நான் திருநங்கை மாறிட்டேன். பாப்பாட்ட அன்னைக்கு அண்ணன் நம்பி வாடா நான் அவனை பாத்துக்கிறேன்னு கூட்டுட்டு வந்துட்டேன். பாப்பா வந்து அழுகுறாங்க, அண்ணே கோழி குஞ்சு சோறு தின்னு செத்து போச்சுன்னு சொல்ல தெரியல. தங்கச்சிக்கு எப்படி தெரிஞ்சது அந்த சோத்துல அந்த சாப்பாடு பாப்பா தான் எடுத்துட்டு போய் கோழி குஞ்சுக்கு போட்டிருக்கிறா. அன்னைக்கு என்ன அவ காப்பாத்த போய் இன்னைக்கு நானு 32 வயசு, என் தங்கச்சிக்கு 19 வயசு. இன்னைக்கு செகண்ட் இயர் பிஎஸ்சி ஐடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் 1 வருஷம் அவங்களே தாயா இருந்து நான் படிக்க வைக்கிறேன். உங்க அப்பா கிட்ட கேட்டீங்களா ஏன் விஷம் வச்சீங்கன்னு? அதான் சமுதாயம். அவர் என்ன சொன்னாரு? அத 4 பேர் பார்த்தா எனக்கு கேவலமா இருக்கும் அப்படின்னாங்க. ஒரு பெத்த அப்பா பெத்த தாயும் இழந்துட்டீங்க. அவர் சோத்துல விஷம் வச்சுட்டு அதுக்கு ஒரு காரணம் சொல்லும் போது உங்களுக்கு அது எவ்வளவு பெரிய வலி? எனக்கு அது சொல்ல தெரியல. ஏன்னா என்னோட 2 தாய்க்கும் நான் இன்ன வரைக்கும் என்னோட ஈமச்சடங்கு செஞ்சது இல்லை. எனக்கு எங்க அம்மா இருந்திருந்தா இந்த இடத்துல உட்கார வச்சு அழகு பார்க்கணும் ரொம்ப ஆசைப்பட்ட ஆளு நான். இன்னைக்கு அதனால எல்லாரோட நான் என் கூட ஒர்க் பண்ற என்னோட சீனியர் மேடங்களையே வாய் நேர மேடம் கூட்டத்துல அம்மான்னு தான் கூப்பிடுறேன். ஓ, போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாரையுமே அம்மான்னு நான் கூப்பிடக்கூடாது. பட் இருந்தாலும் என்னோட கோரிக்கை, எங்க அம்மா நான் பார்த்தது இல்லை. எப்படி திருநெல்வேலியில ஒரு கிராமத்துல இருந்து வந்து எப்படி இந்த போலீஸ் வேலையில சேர்ந்தீங்க? அந்த வைராகியம் இருந்தது? எஸ், எனக்கு வந்து 2 விஷயம் இருக்கு. கோவம் வந்து அழுதுருவேன், ரொம்ப சந்தோஷமா இருந்தாலும் அழுதுருவேன். இது வந்து ஒரு எமோஷனல் ஃபீலிங் தான். இதே திருநங்கை சமுதாயத்துல நான் திருநங்கை ஒதுக்கப்பட்டேன். இதே திருநங்கை சமுதாயத்துல 5 வருஷம் 6 வருஷம் அவங்களோட லேர்ன் பண்ணேன். யாசகம் கேட்டேன். 11 தான் டிஸ்கண்டினியூ. யாசகம் கேட்டு வாழ்ந்தேன். அவங்ககிட்ட நான் சொன்னேன், எனக்கு வந்து படிக்கணும்னு ஆசை, வேலைக்கு போகணும்னு ஆசை, நம்மளுக்கு அது செட் ஆகாதுனாங்க. எனக்கு நீங்க வேண்டாம், இந்த திருநங்கை சமுதாயம் வேணான்னு. அப்போ நீங்க உங்களை பிச்சை எடுக்க அனுப்புனாங்களா? அனுப்பியிருந்தாங்க. நான் அப்போ எனக்கு அது பிடிக்காம வாழ்ந்தேன். 2014 நவம்பர் 1 அவங்கள விட்டு நான் வெளியேறேன். கரெக்டா 8 வருஷத்துல நான் சொன்ன மாதிரி அவங்களோட சார்ஜ் காமிச்சேன். தனியா இதே சென்னையில வாழ்ந்தேன். எங்க அப்பா அம்மாட்ட கூட நான் போய் உதவி நின்னல. சென்னையில என்ன சென்னையில வாழக்கூடாதுன்னு சொன்னாங்க. இதே சென்னையில நான் வாழ்ந்து 2020 2020ஆம் ஆண்டு கொரோனா காலகட்டத்துல போலீஸ் எக்ஸாம் எழுதினேன், பாஸ் ஆனேன். இன்னைக்கு எங்க திருநங்கை சமுதாயம் ஏத்துக்கிடுச்சு, எங்க குடும்பத்தாரும் என்னை ஏத்துக்கிட்டாங்க. டோட்டல் தமிழ்நாடுக்குமே என்ன எல்லாருக்கும் தெரியும். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஒரு சாதிக்கும் போது படிச்சு ஒரு வேலையில போய் உட்காரும் போது எல்லாரும் ஏத்துக்கிற மாதிரியான ஒரு சூழல் வருது இல்ல? சோ போலீஸ்க்கு ஒரு சல்யூட். தேங்க்யூ மேம். சோ அனுஸ்ரீ, யார் இந்த குட்டி பாப்பா? இவ்வளோ பெரிய டிபேட்ல ஒரு பெரிய மேடம் உட்கார்ந்து இருக்காங்க. யார் இவங்க? உங்களை விட்டு பிரியாம இருக்காங்க. என் தங்கச்சி குழந்தை தான், நான் தான் பாத்துக்கிறேன் அவளை. சோ அதனால என் கூடயே தான் இருப்பா எப்பவுமே. அதனால இப்ப இந்த நிகழ்ச்சியை நான் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி அவ வந்திருக்கா. அப்படியா? உங்க பேர் என்னமா? யோகனா சாய். யார் கூட வந்திருக்கீங்க இந்த ப்ரோக்ராம்க்கு? அனுமா. எனக்கு உலகமா இருக்கிறது இப்ப இவதான். வரக்கூடிய சக திருநங்கைகளை வந்து நாங்களும் தத்தெடுத்து தாய்மை அடைகிறோம். என்ன தாய்மை அடைஞ்சாலுமே மார்முட்டி பால் குடிக்கக்கூடிய அந்த சுகம் வந்து எங்களுக்கு வந்து என்னைக்குமே தனிப்பட்ட சுகம் தான், அது கிடைக்காது. அதுக்காக நான் என்ன பண்றேன்னா, ஒரு சில பேர் இன்னும் வந்து சில குழந்தைகளை வந்து அவங்க வந்து தத்தெடுத்து பிள்ளையாக்கிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நான் என்னுடைய சகோதரியோட குழந்தையை வந்து நான் வந்து எடுத்து நான் வளர்த்துட்டு இருக்கேன். அம்மா வந்து உங்களை ஏத்துக்கிட்டாங்க இல்லையா? உங்களோட அப்பா உங்களை ஏத்துக்கிட்டாங்களா? ஏத்துக்கிட்டாருன்னா இன்னைக்கு வரைக்கும் என்னோட முகத்தை அவர் பார்த்தது கிடையாது. அப்படியா? பார்க்க மாட்டாரு, பார்த்ததும் இல்லை. ஆனா என் கூட வரக்கூடிய என்னுடைய சக திருநங்கைகள்லாம் வந்து அவங்கள பாக்குறாங்க, அவங்க கிட்ட பேசுறாரு, எப்படிமா இருக்க, நல்லா இருக்கியான்னு கேட்பாரு, நல்லா பழகுவாரு, எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு. இன்னைக்கும் வந்து எனக்கு என்ன வேணுங்கிறத எல்லாமே பூர்த்தி செய்வாரு. வந்திருக்கிறான், இன்னும் என்ன
பொண்ணால அவர் மதிக்கல, பார்க்கல. ஐயா வந்திருக்காரா, ஐயாக்கு அது வாங்கி வைக்கட்டுமா, ஐயா இது சாப்பிடுவாரு, அந்த மாதிரி சொல்லி வாங்கிட்டு வந்து வைப்பாரு. எல்லாம் பிடிச்சது எல்லாமே பண்ணுவாரு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் என்னோட முகத்தை பார்த்தது கிடையாது. அவரு பார்க்க மாட்டாரு. உங்களுக்கு அந்த வருத்தம் இருக்கா? இல்ல, அவரை சரி அவரோட மனசை உடைக்க வேணாங்கிறதுனால நானும் அதை வந்து அவர் வந்து நான் எந்த ஒரு கம்பல் பண்ணது கிடையாது. அம்மாவும் கம்பல் பண்ணது கிடையாது. அப்பா முன்னாடி போய் நின்னுட வேண்டியதானே? அப்பா பாருங்க. இல்ல, ஒவ்வொரு டைம் சும்மா ஃபன் பண்றக்காண்டி இப்படி போவேன் முன்னாடி, அப்படியே திணறிட்டு ஓடிடுவாரு. பேசுவாரா அப்போ? என்னன்னா ரொம்ப வருஷமா பேசாம இருந்தாரு. ஒரு 3 வருஷமா என்னப்பா அப்படின்னு போன்ல பேசுறாரு, நேர்ல பேசினது இல்ல. அந்த பக்கம் திரும்பி செவுத்து பக்கமா நின்று ஏதாவதுன்னா சொல்லிட்டு அப்படி போயிடுவாரு. காதல் நீர்ல போய் நம்ம வரைய முடியுமா படத்தை? அந்த மாதிரிதான் எங்களோட காதல் எல்லாமே. நானும் காதலிச்சிருக்கேன், அதுல தோல்வி விட்டுருக்கிறேன். பெண்களுக்கே வந்து ஆண்கள் வந்து உண்மையா இருக்க மாட்டாங்க அப்படிங்கும் போது ஒரு திருநங்கைகள் கிட்ட வந்து இருப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு அது சாத்தியமா தெரியல. இருக்கலாம், 100ல ஒரு 2, 3 இருந்திருக்கலாம். நான் பார்த்த வரைக்கும் எல்லா ஆண்களை நான் குறை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லல. என்ன பொறுத்த வரைக்கும் ஆண்கள் திருநங்கைகளிடம் எதிர்பார்ப்பது ஒண்ணு வந்து செக்ஸ்க்காகவும், இன்னொன்னு மணிக்காகவும் மட்டுமே தான். மற்றபடி எதுக்காகவுமே கிடையாது. என்னோட தரப்புல இருந்து நான் பார்த்த வரைக்கும் இப்ப வரைக்கும். இன்னொன்னு ரொம்ப முக்கியமான பிரச்சனை, இங்க செக்ஸ் ஒர்க் பண்றத வந்து சாதாரணமா லகுவா எடுத்துக்கிறது தவறு தானே? தவறுதான். அது எந்த அளவு வேணா இருக்க கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? நீங்க நினைக்கிறீங்க நாங்க எவ்வளவோ படிச்ச திருநங்கைகளுக்கு இன்னும் வேலை இல்லாம இருக்காங்க. அப்ப அவங்க எத்தனை நாள் வந்து வீட்லயே உட்காந்து சாப்பிட முடியும்? சோ அவங்களுக்கான ஏதாவது ஒரு தொழிலுக்கு போகணும்னு நினைச்சாலும் அங்கேயும் வேலை கிடைக்கிறது இல்லை. இப்ப நான் சொல்றேன், சத்யபாமா காலேஜ்ல படிக்கக்கூடிய ஒரு பெண் என்கிட்ட இருக்காங்க, ஒரு திருநங்கை இருக்காங்க. அவங்க நான் தான் படிக்க வச்சேன். சத்யபாமா காலேஜ்ல படிச்சு முடிச்ச ஒரு திருநங்கை. 50 இடத்துல நான் ஏறி இறங்கிட்டேன் அவளுக்காக வேலைக்கு. இன்னைக்கு வரைக்குமே அவளுக்கு வேலை கிடைக்கல. அதை நான் நிறைய மீடியாலையும் சொல்லிட்டேன், இந்த மாதிரி அந்த காலேஜ்ல படிச்சு அதுலயே அவளுக்கு பிளேஸ்மெண்ட் கிடைக்கல, ஸோ கொஞ்சம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இடஒதுக்கீடு கொடுக்குறீங்க, 1% தான் கொடுத்துருக்கீங்க, அதுவும் வந்து செயல்படுதான்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. ஸோ எங்களுக்கான இடஒதுக்கீடு கேட்கிறோம். அது எப்படி கேட்கிறோம்? முடிஞ்ச அளவுக்கு எங்களுக்கான பெண்களுக்கும் ஊனமுற்றோர்களுக்கும் கொடுக்கக்கூடிய அந்த இதுல எங்களுக்கும் ஒரு கேட்டகரியில கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க ரிசர்வேஷன். அது கிடைக்கல அப்படிங்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்குது. காதல்ல என்னென்ன வார்த்தைகள் சொல்லி ஏமாத்துறாங்க? என்னெல்லாம் சொல்லுவாங்க காதலிக்கும் போது? ஒரு தாயை விட்டு பெற்றோர்களை விட்டு பிரிஞ்சு நம்ம வரோம் இல்லைங்களா, அப்போ அவங்க பசங்க வந்து ஈஸியா வந்து கேட்ச் பண்ணிடுறாங்க. இவங்களுக்கு என்ன எதுல விழுவாங்கன்னா பாசத்துல, அன்புல. அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு அம்மாவை விட அதிகப்படியான பாசம் கொடுக்குற மாதிரி வருவாங்க. கால் வலிக்குதா, அம்மு நான் அமுத்துட்டுமா, உனக்கு கால் அமுத்ததுலக்குள்ள என்ன இருக்கு, நான் அமுத்துறேன்னு சொல்லுவானுங்க. தலையை கோதி விடுவாங்க. பீச் பைக்குன்னு யாரு பார்த்தா எனக்கெல்லாம் பிரச்சனை கிடையாது. என்ன பொறுத்தளவுக்கு நீ பொண்ணு மாதிரின்னு சொல்லிட்டாலே அந்த இடத்துல நம்ம அவுட்டு. நம்மள பொண்ணு மாதிரி இருக்குன்னு சொன்னோன்னே நம்ம அவுட்டு. ஸோ அதெல்லாம் வச்சு நம்மள எந்தெந்த ஆசை வார்த்தைகள்லாம் காட்டி மயக்க முடியுமோ அந்த வார்த்தைகள் எல்லாம் காட்டி மயக்கிடுவானுங்க. அதெல்லாம் பொய்யின்ற உணர்வு உங்களுக்கு தெரியும் தானே? ஆனா நம்மளுக்கு எப்போ அந்த நேரத்துல தெரிய மாட்டுதே, அப்பதான் மரமண்டைக்கு ஏறவே மாட்டேங்குது. ஓகே, காதல்ல ஏமாறுற அந்த வலி வந்து உங்களோட வலிய எப்படி சொல்லுவீங்க? நான் வந்து உண்மையாலுமே சொல்லட்டுங்களா, நான் வந்து ஒருத்தவங்க என்ன வந்து நான் காதலிச்சேன், ஏமாறப்பட்டேன். அதுக்காக வந்து நான் என்னைக்குமே சொல்றேன், என் உடம்பையோ இல்ல வந்து என்னை சுற்றி இருக்கிறவங்களே நான் என்னைக்குமே வந்து அதனால வந்து கஷ்டப்படுத்தவன்னு விருப்பப்படலை. என்ன பிடிக்கலன்னா ஏதோ ஒரு காரணத்தால உன்னை எனக்கு பிடிக்கல, அதனால என்னை விட்டு விலகி போற, அவ்வளவுதான். அதுக்காண்டி உன்னை நினைச்சு நான் ஃபீல் பண்ணி ஏதாவது பண்ணிக்கணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஓகே, இன்னைக்கு நீ கொடுத்துருக்கிற ஒரு மிகப்பெரிய பாடம், அந்த பாடத்தை கத்துக் கொடுத்துருக்க, தேங்க்யூ சொல்லிட்டு என்னோட சமுதாயத்து கூட சேர்ந்து நான் சந்தோஷமா இருக்கேன். உண்மையா நான் அவன் கூட இருக்கிறத விட என்னோட திருநர் சமுதாயத்து கூட இருக்கும் போது நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எனக்கு இதுவே போதுமானது. நம்மளுடைய மகன் வந்து திருநங்கையா மாறுறது தெரியாது. ஆனா அதுக்கு முன்னாடி இப்ப நான்லாம் ரோட்ல போறேன் அப்படின்னா ரோட்ல நிப்பாங்க இல்லையா நிறைய திருநங்கைகள். அதுவும் நம்ம பெரிய பெரிய பைபாஸ் ரோட்ல போகும்போது திருநங்கைகள் ரோட்ல நிற்கும் போது எனக்கு பார்க்க உண்மையிலேயே மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கும். செக்ஸ் ஒர்க் பண்றத உள்ள இருக்கிறவங்களே அதுதான் வேற வழி இல்லை அப்படின்னு செய்யறது என்னால ஏத்துக்கவே முடியல. பட் அவங்களோட வழி, அவங்களோட வாழ்வாதாரம் அவங்களுக்கு தான் தெரியும். பட் அது நடக்க கூடாதுன்னா என்ன நடக்கணுமா? அவங்கள பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும்? கஷ்டமா இருக்குன்னா முதல்ல வந்து பெத்தவங்க ஏத்துக்கணுங்க. முதல்ல அவங்க அம்மா அப்பா தேவையே இல்லை. நான் தான் சொன்ன முதலே வந்துட்டு அப்பா தேவை, அம்மாவோட அரவணைப்பு இருந்தாவே வந்து அவங்க வழி தவறி போக மாட்டாங்க. ஏன்னா அந்த ஆனா எல்லாரும் பண்றது இல்லைல்ல. எல்லாரும் பண்றது இல்ல. ரோட்ல நிக்கிறவங்களை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணி இருக்கு? கண்டிப்பா அதுங்க சம்பாரிச்சு அதுங்க கை தொழில வச்சுக்கின்னு அதுங்க சாப்பிடணும், அதான் எங்களுக்கு தேவை. ஆனா உங்களுக்கு எவ்வளவு பயமா இருக்கும் ரோட்ல அந்த மாதிரி நிக்கிறவங்களை பார்க்கும்போது? உங்களுக்கு எவ்வளவு பயமா இருக்கும்? எங்களுக்கு வயிறு எரியும் அந்த அளவு.
கஷ்டமா இருக்கும் அந்த டைம்ல. அவங்க டைமுக்கு கஷ்டமா இருக்கும் நம்ம எங்களுக்கு. இந்த அடிவகர் வந்து அப்புறம் 10 மாசம் சமந்து பார்த்தவங்களுக்கு எப்படி வலிக்குமா, அதை அப்படி வலிக்கும். ரொம்ப வேதனையா இருக்கும். அந்த வேதனையில வந்துருவாங்கன்ட்டு ஒரு மனப்பாடம் தான் இப்படி நாங்க ஏற்காம இருந்தோம். இல்லை, ட்ரெயின்லாம் வரும்போது அவங்களையெல்லாம் ஒரு மாதிரி திட்டுவாங்க. எனக்கு அப்படியே பக்கு பக்குங்க, ஏன் இப்படி திட்டுறாங்கன்னு. எங்கள் வீட்டுக்காரு டக்குன்னு எடுத்து கொடுத்துருவாரு. அதனால எனக்கு அவங்கள பார்க்கும்போது அழுகையாகவும் வரும். இவ்வளோ பேரையும் பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமாகவும் இருக்குது, ஒரு பக்கம் அழுகையாகவும் இருக்குது. ஏன்னா என் பிள்ளை அந்த மாதிரி 11th படிக்கும் போதே போயிடுச்சு. நாகர்கோயில் போயிட்டாக்கல. நாகர்கோயில் போகும்போது நான் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறேம்மா, என்னை சுற்றி ஒரே கேமரா தான், நான் கேசியர் தான் நான் என்றேன் அப்படின்னாங்க. நாளாக வருவாக்கில் அலுவா வாங்கிட்டு போவாக்கில், குங்குமம் வாங்கிட்டு போவாக்கில், எதுக்குன்னே தெரியாது. அங்கேருந்து சார்லாம் வராங்க, உங்கள் பையன் நல்லா படிக்கிற பையன், ஏன் அனுப்ப மாட்டேங்கிறீங்கன்னு. நீங்கள் ஸ்கூலுக்கு அனுப்புனீங்கன்னா நான் தூக்கு போட்டுக்குவேன் அப்படின்னு சொன்னாக்கல. ஏன்னு கேட்கும்போது வாத்தியாரே டார்ச்சல், செக்ஸ் இதில் டார்ச்சல் தாங்க முடியாமல் நான் ஏறாத ஸ்கூலே இல்லை, எல்லா ஸ்கூல்லையும் சேர்த்தாச்சு. ஆனாலும் நாகர்கோயில் போயிட்டாக்கல. நாகர்கோயில இருந்து அங்கேருந்து பெங்களூர் போயிட்டாக்கல. இப்போ ஒரு ட்ரெயின்ல போகும்போது காசு கேக்குறாங்க, தலையில ஆசீர்வாதம் பண்ணிட்டு காசு கேக்குறாங்க, அதை பார்க்க எனக்கு பயமா இருக்கும், பாவமாவும் இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? ஆமா, ரெண்டுமே ஒருத்தவங்க வந்து அவங்க ஆசீர்வாதம் பண்ணும்போது சந்தோஷமா இருக்கு என்ன அப்படின்னு சொல்லி கையெடுத்து கும்பிடுறாங்க. ஒரு சிலர் ஆண்கள் வந்து திட்டுறாங்க, இதுங்களுக்கு வேலையே இல்லை, இதான் அங்க பைபாஸ் ரோட்ல நின்னுக்கிறாங்க, அங்க நின்னுக்கிறாங்க, இப்படியே டார்ச்சல் போற காரு வார காரெல்லாம் நிப்பாட்டி டார்ச்சல் பண்றாங்க. பட் அந்த டார்ச்சர்லாம் நடக்க கூடாது அப்படின்னு நான் சொல்றேன். இருக்கிற அம்மாக்கள் வந்து 100 கணக்குல எல்லா அம்மாக்களும் அந்த பிள்ளைங்களை ஏத்துக்கும் போது கண்டிப்பா இவங்க அப்படி போவே மாட்டாங்க, அப்படிதானே? காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு தான், அது மாதிரி ஏத்துக்கணும். ஏத்துக்கிட்டாதான் அந்த குடும்பம் நல்லா இருக்கும். அவங்க பாவம் வந்து நம்மள சேர வேண்டாம். இப்ப ரோட்ல நிக்கிறவங்களை பார்க்கும்போது என்ன தோணும்? அவங்களுக்குன்னு ஒரு வேலை வாய்ப்பு இருந்தா அந்த அந்த கையை எதுக்கு ஏந்துறாங்க சொல்லுங்க? அவங்களுக்கு பெத்தவங்க நாங்க எல்லாம் ஏத்துக்கிட்டாலும் அவங்களுக்குன்னு ஒரு வேலை வாய்ப்பு இருந்தா நாங்க பிள்ளைகளை எங்க வீட்லயே வச்சுக்கிட்டு ஒரு வேலைக்கு போங்க, அந்த வேலைக்கு போங்க, இந்த வேலைக்கு போங்க நாங்க ஏத்துக்குறோம்ல. அதுக்கு சமூகமும் ஒத்துழைக்கணும். அப்ப அந்த வேலையே அவங்களுக்கு இல்ல, நம்ம வீட்லயே இருக்குதுன்னு வைங்க, அதுக்கு எப்படி பொழைக்கும்? இப்ப நாங்க கஞ்சி ஊத்திடுவோம், அதுக்கு ஒரு 10 ரூபா கையில வச்சு பொழைக்கிறதுக்கு எப்படி பொழைக்குங்க? ஓகே, வேலை கொடுக்கணும், அப்பதான் ரோட்ல நிக்க மாட்டாங்க. ரோட்ல நிக்கிறத பாக்கும்போது எப்படி இருக்கும்? ஐயோ, எப்படி இருக்குமா? பெத்தவங்களுக்கு இருக்கும். ஐயோ, யாரையோ பாக்குறீங்க, ஆனாலும் யார பார்த்தாலும் வாங்கையில அவன் குடுக்கையில எத்தனை வசதி வைக்கிறான் அந்த காசை 10 ரூபா குடுக்கையில. அப்ப இந்த சமுதாயம் வந்து இந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் ஒரு வேலை வாய்ப்பு கொடுத்தா அதுக்கு எதுக்கு போய் அந்த கைய இருந்தது? கரெக்ட். திட்டுறீங்கல்ல, அப்படி திட்டுறதுக்கு பதிலா அவங்கள விமர்சனம் பண்றதுக்கு பதிலா எல்லாரும் ஒரு இனிஷியேட் பண்ணி வேலை வாய்ப்பு அங்கங்க ஒருத்தருக்கு அவங்களுக்கு வேலை வாய்ப்பு தான் மாறிடும். இங்க வந்து ஒரு டாக்டர், 2 அட்வொகேட், ஒரு போலீஸ், ஆக்ட்ரஸ், காஸ்டியூம் டிசைனர், டான்சர், நீங்க மாடல், இப்படி இருக்கிற இந்த எண்ணிக்கை வந்து ஜாஸ்தியாகும். ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது மேடம். எனக்குலாம் பத்தி பிச்சை எடுக்கிறதுக்கு விட்டுருக்கோம் இல்ல, அவங்கள பத்தி செக்ஸ் ஒர்க் பண்றதுக்கு ரோட்ல நிக்கிறதுக்கு எல்லாரும் பண்றதுக்கு உங்களுக்கு ஆசை இருக்கா? ஆமா, யாருக்காச்சும் ஆசை இருக்கா? யாராச்சும் கேட்டா இல்லன்னு தான் சொல்லுவாங்க, அப்படிதானே? யாராச்சும் ஒருத்தர் கை தூக்கட்டும், எனக்கு செக்ஸ் ஒர்க் பண்ணணும், எனக்கு பிச்சை எடுக்கணும், அப்படியா? நாங்க யாரும் யாசகம் கேட்கவோ செக்ஸ் ஒர்க் பண்ண பிறக்கல. எல்லா டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் வந்து யாசகம் கேட்கவோ செக்ஸ் ஒர்க் பண்ணவோ பிறக்கல. ஒரு தாய்க்கு பிள்ளையா பிறக்கிறவங்க ஒரு பெண்ணா மாறையில அந்த அம்மா சொன்னவங்க மாதிரி தன்னோட பிள்ளைய காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சுங்கிற மாதிரி ஒரு தாய் அரவணைச்சிருந்தா இன்னைக்கு எந்த தவறுமே இந்த உலகத்துல நடக்காது. பெண்களுக்கும் இந்த உலகத்துல நிறைய பாலியல் ரீதியா நிறைய நடக்குது. இன்னைக்கு நான் ஓப்பனா சொல்லணும்னா ஒரு திருநங்கை எப்படி வந்து அந்த செக்ஸ் ஒர்க்குள்ள போறாங்க, என்ன ரீசன் காண்டி போறாங்க? ஃபர்ஸ்ட் வாழ்வாதாரம், ஒரு வீடு கேட்டு போறோம். நான் இப்பயுமே ஒரு திருநங்கையா, தமிழ்நாடு அரசாங்கத்துல இருக்கிற ஒரு திருநங்கையா நான் வாடகைக்கு இருக்கேன். 10,000 ரூபாய் வாடகை, என்னோட வீட்டு வாடகை. அதுக்கு இதை சொல்ல வரேன்னா, நான் ஒரு திருநங்கை, என்னோட ஜெண்டர் பார்த்துதான் அந்த இடத்துல வீட்டு வாடகை 7,500 ரூபாய். என்ன தெரியும், நான் எங்க போவேன்? அப்ப 2,500 ரூபாய்க்கு எங்க திருநங்கை எங்க போவோம்? புரியுதுங்க? ஒரு நிமிஷம்,
அப்போ ஒரு திருநங்கைக்கு இது நடக்குது. அதே மாதிரி இன்னைக்கு நிறைய இடத்துல சொல்றாங்க திருநங்கைகள் நைட்ல வந்து அராஜகம் பண்றான். ஏன் ஆண்கள் அராஜகம் பண்ணலையா? ஒரு திருநங்கைன்னு தெரிஞ்சு அந்த திருநங்கை கிட்ட செக்ஸுவலா உள்ள போயில அவளை எவ்வளவு காம கொடூரமா ஹராஸ்மெண்ட் பண்றீங்க? அது அராஜகம் இல்லையா? ஒரு பிச்சை எடுக்கிற போற இடத்துல வார்த்தைகளால ஒருத்தங்களை வார்த்தைகள் விடுவதும் மிகப்பெரிய அராஜகம். ஐயோ இதுக்கு என்ன கேடு, நல்லா இருக்குது, இந்த மாதிரி பிச்சை எடுக்குது, அது அவங்க மனதளவு எவ்வளவு பாதிக்கும். ஏன் அந்த இடத்துல ஒரு ஆண்களோ ஒரு பெண்களோ அதை எடுத்து, இப்ப அம்மாங்க இருக்கிறாங்க, இந்த அம்மாங்க இல்லாங்க மத்த அம்மாங்களும் அதுல இருந்திருப்பாங்க. நீ பேசுறது தப்புன்னு யாரும் அடக்கியிருக்காங்க? நீங்க அதை பார்த்திருக்கீங்க. ஏன்னா அதுல அனுபவம் வந்து இதுல இருக்க எல்லா திருநங்கைகளும் அதுல அனுபவிச்சிருப்பாங்க. உங்களை பார்த்து இந்த சமூகத்துல இருக்கிறவங்க பயப்படுறாங்களா, பாவமா பாக்குறாங்களா, கேவலமா பாக்குறாங்களா? அருவருப்பா பாக்குறாங்க. ஒண்ணு இல்ல, இவ்வளவு நேரம் நம்ம பேசணும்ல, அம்மா பேசுறாங்க, ஒரே நிமிஷம். அம்மா நம்ம அம்மா வந்து எல்லார்ட்டும் பேசி கடைசி வந்து அவங்களோட தொழில் வச்சு பேசுனாங்க, வாய் வார்த்தையில வித்துட்டு போனேன். அந்த அம்மாவே அவங்க பிள்ளைய வாய் விட்டு பேர் பொம்பளை பிள்ளை பேர் விட்டு கூப்பிடல. உங்களோட பிள்ளைய உங்களால ஒரு பேர் விட்டு ஒரு பொது மேடையில கூப்பிட முடியல. எதனால? 4 பேர் பார்ப்பாங்க, 4 பேர் இது பண்ணணும். அந்த பயம் இருக்கக்கூடாது தாய்க்கு. நான் செல்லத்தாய் அம்மாக்கு நான் போலீஸா பேசல, எங்க சக தோழி அட்வொகேட்டா பேசல, டாக்டரா பேசல, ஆக்டரா பேசல, சோசியல் ஆக்டிவிட்டர் யாரும் நாங்க பேசல. நாங்க உங்க பிள்ளைங்க தானே. உங்க பிள்ளைய ஒரு ஆண் மகனா உங்களால பார்க்க முடிஞ்சு ஒரு ஆண் மகனா ஒரு பேர் விட்டு கூப்பிட ஏத்துக்கிட்டீங்க. இப்ப இன்னைக்கு பெண் பிள்ளையா ஏத்துக்கிட்டீங்க. அந்த பெண் பிள்ளை ஏன் பேர் விட்டு கூப்பிட யோசிக்கிறீங்க? எதனால யோசிக்கிறீங்க? இந்த சமுதாயம் உங்களை தடுக்குதா இல்லையா? போலீஸ் வெயிட், இப்போ கூப்பிடுறாங்க நம்ம செல்லத்தாய் அம்மா. எஸ் அம்மா கூப்பிடுறாங்கம்மா. நான் வந்து என் பிள்ளை பேரை சொல்ல விரும்பல. 2வது பிள்ளை குட்டி அம்மா குட்டி அம்மா குட்டி அம்மா. ஹலோ லவிமா, இந்த மாற்றத்தை அந்த அளவுக்கு இப்ப கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்க சொல்லுங்க, அவங்க பேரை சொல்லி. குட்டி அம்மா, அவ்வளவுதான். 20 வருஷம் கழிச்சு இப்பதான் என் பேரே கூப்பிட்டுருக்காங்க. எங்க அம்மா கூப்பிட்டதே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் அதுவும் ஒரு மேடம் சபையில கூப்பிடுறது ரொம்ப ஒரு சந்தோஷமா இருக்குது. கூப்பிடவே மாட்டாங்க எப்பயுமே. ஏ வா போ, வாயா போயா அப்படித்தான் கூப்பிடுவாங்க. அவங்க பேரு இருக்குல்ல செல்லத்தாயி. நம்ம பிள்ளைய ஏத்துக்கிட்டா மட்டும் பத்தாது, நம்ம பாசத்தை முழுமையா ஹார்ட்ல இருந்து இதயத்துல இருந்து அப்படி கொடுத்துடணும் ஃபுல்லா. அப்ப நம்மளும் ஃப்ரீ ஆயிடுவோம். தாயை தன்னோட பாசத்தை முழுசா கொடுக்கல, இந்த சமுதாயம் கொடுக்க நாங்க எப்படி எதிர்பார்க்க முடியும்? கரெக்ட். அப்பதான் செக்ஸ் ஒர்க் பண்ண போக மாட்டாங்க, பிச்சை எடுக்க மாட்டாங்க, கை தட்டி காசு கேட்க மாட்டாங்க, கௌரவமா ஒரு வாழ்க்கையை வாழ்வாங்க. அம்மா கிட்ட கொஞ்சம் யாருக்காவது இருக்கா? இந்த மேடையை யூஸ் பண்ணலாம். நீங்க அப்பவே இருந்து ஒரு இறுகின மனநிலையிலேயே உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க, கண்ணு கலங்குறாங்க, ஆனா பேச மாட்டாங்க. எம்புட்டு அழகா இருக்கு உங்க பொண்ணு. நான் ஒரே புள்ளன்றதால ரொம்ப பாசம் கொடுத்து வளர்த்தாங்க. ஆக்சுவலி அவனை வச்சு எவ்வளவு கற்பனைங்க எல்லாம் பண்ண. நம்ம புள்ள தானமா, நல்லது கெட்டது பண்ண முடியல. ஒரு குழந்தை பிறக்குது, பிறப்புறுப்ப அறுத்து போட்டுட்டு மாத்தணும் அப்படிங்கிறது லேசுப்பட்ட விஷயம் இல்லை. ஒரு ஆணுக்கு ஆண்மை தன்மை தான் பெருமை அப்படின்னா, அந்த ஆண்மையவே அறுத்து போட்டுட்டு அவங்க வந்து தன்னை மாத்திக்கிறாங்கன்னா எந்த அளவுக்கு அவங்களுடைய உடல்ல அந்த ஹார்மோனோட ஆதிக்கம் அதிகமா இருக்கும். புரியுதா? நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கணும், வாரிசு வரணும், அப்படி நம்ம நினைச்சுக்கிட்டே இருக்க முடியாதுல்ல. இந்த பூமிக்கு நம்ம மூலியமா அவங்க வந்தாங்க, அவங்க நிம்மதியா வாழணும்ல. இருக்கிறதுலே பெரிய சோகம் புத்திர சோகம். பெத்த பிள்ளைங்கள சாவுக்கு மரணத்துக்கு பலி கொடுத்துட்டு எத்தனையோ அம்மாக்கள் இந்த பூமியில வாழறாங்க. எவ்வளவு பெரிய சோகம் அது, எவ்வளவு பெரிய வழி. ஆனா அதை விட உங்க பிள்ளைங்க ஆரோக்கியமா பக்கத்துல நின்றுட்டு இருக்காங்க, பக்கத்துல வாழறாங்க. அப்படிதானே? புத்திர சோகத்தோட பெரிய வலி எதுவுமே இல்லை ஒரு தாய்க்கு. அப்படி இருக்கும்போது அவங்க ஒரு திருநங்கையா மாறினா நீங்க முழுமையா ஏத்துக்கும் போதுதான் அவங்க வாழ்க்கை முழுமையாகும். அந்த ஆண் உறுப்பு, அந்த ஆண்மையவே அவங்க அறுத்து போடுறாங்க, அப்படி மாறுறாங்க. சர்ஜரி பண்ணப்போ கூட இருந்தாங்க. ஆக்சுவலி நான் என் கூட வந்தாங்க. எனக்கு முழுசா பாத்துக்கிறது எங்க ஆண்ட்ரியம்மா, அப்புறம் இவங்க தான். முழுசா ஒரு பிள்ளைய எப்படி பார்க்க கூடாதோ அந்த கோலத்துல தான் எங்க அம்மா என்ன பார்த்தாங்க. ஏன்னா என்னால வலி தாங்க முடியல, ரொம்ப நரக வேதனையா இருந்துச்சு. நான் பண்ணும்போது 19 வயசு, ரொம்ப நரக வேதனை எனக்கு. அது இல்லாம ரொம்ப கொஞ்சம் ப்ராப்ளம்.
அதெல்லாம் இருந்ததால அந்த டைம்ல நான் யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியல. அப்போ நான் எங்க அம்மா கால் பண்ணேன். எங்க அம்மா கால் பண்ணி உடனே நீ என்ன இருந்தாலும் வான்னாங்க. நான் சர்ஜரி பண்ண மறுநாள் யார் ஏன்னு நடந்திருப்பாங்களோ தெரியல. நான் இங்கிருந்து சென்னையில இருந்து ஆவடிக்குள்ள போனேன். ஒரு வண்டியில உட்காந்து வீராபுரத்துக்கு நான் போனேன். இவங்க தான் பாத்துக்கிட்டாங்க உண்மையாவே. நான் இவங்க ஃபுல்லாவே என் சர்ஜரி கூட ஃபுல்லா இருந்தாங்க. இப்ப அழுகுறாங்க எல்லாம் பண்றாங்க. ஆனா பட் என் கூட சப்போர்ட்டா இருந்தது இவங்க தான். ஏன்னா நிறைய சொந்தக்காரங்க எங்களை ரொம்ப அவமானப்படுத்தினாங்க, ரொம்ப அசிங்கப்படுத்தினாங்க. என்னெல்லாம் பண்ணாங்க சொந்தக்காரங்க? ஒரு வருஷமா யாரும் என்கிட்ட பேச மாட்டாங்க. ஒரு வருஷம் சொந்தக்காரங்க? ஆமா, யாருமே பேச மாட்டாங்க, கொல்ல மாட்டாங்க, செத்தாலா இருக்கிறாளான்னு கூட தெரியாது. ஏன்னா நான் வந்து எங்க அக்கா கல்யாணம் ஆயிடுச்சு, எங்க அம்மா மட்டும் சிங்கிளா, எங்க அப்பா இருந்தாரு. எங்க அப்பா வந்து வேலைனே போயிடுவாரு. நீங்க பேசுங்க. எங்க பொண்ணோட எனக்கு எங்க புள்ள தான் எனக்கு பையனா? ஆமா, அப்பத்துல இருந்தே. இப்போ மகள்? இப்போ மகள். ஆமா. சொல்லுங்க. பொண்ணு. பொண்ணு பேர் என்ன? எங்க பொண்ணு பேர் அகிலா. அகிலா. அதுல்யா. ஆனா அவங்க பேர் வாயில நுழையல, அதனால அகல்யான்னு கூப்பிடுறாங்க. அதுல்யா என்ற அகிலாவை நான் அப்பவே ஏத்துக்கணும், இப்ப இல்ல. நான் மாறி 9 வருஷம் ஆகுது. ஏன் அழுகுறீங்க? எனக்கு அது நினைக்கும் போதெல்லாம் அழலாம் கூடாது. நிறைய பேர் வந்து உண்மையாலுமே வந்து பேரண்ட்ஸ் வந்து எக்ஸப்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனால் இந்த சொசைட்டிக்காக நம்மளுடைய சொந்த பந்தம் எதனா சொல்லிடுவாங்களோ நம்மள, அந்த ஒரு காரணத்துக்காகவே வந்துட்டு நிறைய பேர் வந்து இல்லை அப்படின்னு சொல்லி நம்மளை இது பண்ணுறாங்க. ஆனால் நான் இந்த இடத்துல வந்து நான் ஒரு விஷயம் நான் பெருமையாக சொல்வேன். என்னன்னா, நான் வந்து ஒரு திருநங்கை அப்படின்னும் போது ஒரு 2 வாரம் கழிச்சு நான் ஊருக்கு போகும்போது எங்கள் அப்பா திடீர்னு வந்து மொட்டை அடிச்சுட்டு நிற்கிறாரு. ஏன் என்னாச்சு மொட்டை அடிச்சுட்டு நிற்கிற அப்படின்னு கேட்கும்போது எங்கள் அப்பா சொன்னார், நான் உன் ஃபோட்டோ எடுத்து போய் கோயிலில் வச்சு மொட்டை அடிச்சு நான் உனக்கு காரியம் பண்ணி திதி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அது சொன்ன அடுத்த நிமிஷமே எங்கள் அம்மா கோயம்புத்தூரை விட்டுட்டு காஞ்சிபுரத்தில் வந்து எனக்காக தனியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. எனக்கு என் புள்ள தான் முக்கியம். அப்படி ஏன்னா சொந்த பந்தம் அவ்வளோ சொன்னாலுமே வந்துட்டு ஐயோ என் சொந்தத்துக்காக நான் வாழ்கிறேன் அப்படின்னு இருக்கும்போது கட்டின புருஷனே வந்துட்டு என் பிள்ளைக்காக வந்து நான் விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி எங்க அம்மா வந்து தனியா வாழ்ந்து நிற்கிறாங்க. ஆயிடுச்சு 3 வருஷம் அம்மா தனியா தான் இருக்காங்க. எதுவுமே பேசுறதுல கேட்கறதில்ல. இப்ப நான் எனக்குன்னு கூட தனிப்பட்ட முறையில் எதுவும் கேட்கறதில்ல. என் பொண்ணும் இது 2வது பொண்ணு. சூப்பர்மா, பாத்துக்கிறாங்க. அம்மா இல்ல இந்த மாதிரி நிறைய அம்மா வந்துட்டாங்கன்னா நோ செக்ஸ் ஒர்க், நோ பிச்சை எடுக்கிறது, நோ கை தட்டுறது எதுவுமே கிடையாது. உங்களுக்கான ஆரம்பத்துல தான் எங்களை பார்த்து இருந்தா அந்த ஃபீலிங் எனக்கு வந்து ஐயோ நம்ம வீட்டுக்காரரு நீங்க ஸ்டார்டிங்ல எங்களை பார்க்கல, என்னையும் பார்க்கல, என் பிள்ளைங்களையும் பார்க்கல. இப்ப மட்டும் எனக்கு என்னத்துக்கு தேவை? நீங்க அம்மாக்கு இந்த கொஸ்டின் அம்மாவுக்கு. நீங்க கேளுங்க. உங்க புள்ள ஒரு பையனா இருந்துட்டான், 25 வயசு ஆகுது, கல்யாணம் பண்ணிட்டீங்க, மருமக வந்துட்டா, மறுமாசமே உங்களுக்கு தனி கொடுத்தனம் போயிட்டா, இப்படி அழுதுகிட்டு இருப்பீங்க? பதில் சொல்லுங்க. உங்க பொண்ணு உங்க பையனா இருந்த உங்க பொண்ணா மாறி உங்களுக்கு 3 வேளை கஞ்சி ஊத்து உங்களுக்கு சந்தோஷமா வைக்கிற இடத்துல இந்த மேடையில் நீங்க வந்ததுல இருந்து அழுதுகிட்டு இருக்கீங்க. இதே உங்க மருமகளா இருந்து உங்க பையனா இருந்து உங்க மருமக வந்து உங்களுக்கு சோறு போடாம வீட்டுல போயிருந்தா எந்தெந்த ஸ்டேஷன் போயிருப்பீங்க, எங்கெங்க பஞ்சாயத்து போயிருப்பீங்க? அப்படி இருந்தா எல்லாரும் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அந்த சொசைட்டி மாறுங்கங்கற, எல்லாரும் வாய மூடிட்டு அந்த சொசைட்டி மாறுங்க, அந்த சொசைட்டி மாத்துங்கங்கற. அடுத்தவன் பாப்பா அடுத்தவன் பேசுவான்னு யோசிக்காங்க. உங்களுக்கு உங்க பிள்ளை எல்லாருக்கும் வலி இருக்குமா? இங்க யாருக்கும் வலி இல்லாதவங்க கிடையாது. இனிமே அழக்கூடாது. இந்த விருது வந்து அழாம இருக்கிறதுக்காக தான் இந்த விருது. இந்த திருநங்கைகளுக்கு இறுதி சடங்கு நடத்துறதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னவா இருக்குமா ஒரு குடும்பத்துல? இது வரைக்கும் 100ல ஒரு 70% அம்மா அப்பா யாருமே எந்த ஒரு திருநங்கையுடைய பிணத்தை வாங்கி அடக்கம் செய்த சரித்திரமே கிடையாது. அப்படியா? ஆமா. அப்ப அவங்களோட இறுதி சடங்குக்குமே நாங்க வந்து தகுதியானவங்க இல்லைன்னா இந்த பூமியில நாங்க எதுக்கு வாழணும்? அப்ப எதுக்கு அம்மா அப்பா? இஸ்லாமிய சமுதாயத்துல பள்ளிவாச ஜமாத்துக்கு கொண்டு போவாங்க. அப்ப அவங்களுடைய ஜமாத் தலைவர் என்ன சொல்லுவாங்க, நாங்க இதை ஆணாவை அடக்க முடியுமா பெண்ணை அடக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. அப்ப நான் என்ன பேசணும்னா, எனக்கு பெண்ணாவே என் பொண்ணை எனக்கு வேணும், எங்க பெண்ணாவே தான் எங்களுக்கு நாங்க அடக்கம் பண்ற மாதிரி நாங்க வைக்கணும் அப்படிங்கிற. ஏன்னா எங்க இதுல வந்து ஹராம்னு சொல்லுவாங்க. திருநங்கையா வந்து மாறிட்டாலே ஹராம்னு சொல்லுவாங்க. ஒரு உடம்புல ஒரு பச்சை கூட குத்தக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. குத்துனாலே அவங்கள வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க அது அடக்கம் பண்றதுக்கு. இந்தா போயிட்டாங்க, அவங்க முஸ்லீம்ல இல்ல, அவங்க இஸ்லாமியத்துல இல்ல, அவங்க ஒரு ஹாபீரு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிடுவாங்க. அதுதான் கொஞ்சம் வழியா இருக்கு. திருநங்கையை பொறுத்தளவு ஜாதி மதம் மொழி இனம் பேதமே கிடையாது. நீ வரவங்க திருநங்கையா, நம்ம இன்னைக்கு இந்த தமிழ்நாட்டுல ஒருத்தளவு ஓப்பனா சொல்லணும்னா கேஸ்ட் வாரியா நிறைய இஷ்யூஸ் இருக்குது. ஆனா இன்னைக்கு எங்க திருநங்கைக்குள்ள அந்த இஷ்யூஸ் கிடையவே கிடையாது. 100க்கு 1000%. நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் வித்தியாசம் நாங்க பார்த்தது இல்ல. நீங்க என்ன கேஸ்ட், இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன், நீ திருநங்கையா வீட்டுக்கு வா, இதுதான் எங்களோட ஒரு ஜமாத் சிஸ்டம். லவ்ல ஃபெயிலியர் ஆயிட்டா சூசைட் முடிவு எடுக்கிறது யாரு? திருநங்கை. எதனால முடிவு எடுக்கிற? மன உளைச்சல். பெத்த தாய் நம்மள ஒரு ஆணா பார்த்து
அந்த ஆணா பார்த்த நம்மளை பெண்மே ஏத்துக்கிட உலகம் வேணாம், அவங்களே விட்டுட்டு என்னோட அடையாளம், என்னோட உணர்வு, என்னோட வாழ்க்கை அப்படின்னு என்னோட பிறப்புறுப்பா இருக்க தயாரான ஒரு திருநங்கை ஒரு ஆண்மகன்ட்ட ஏன் ஏமாறுறாங்க? ஒரே கொஸ்டின், அவன் ஏமாத்துறான்னு எல்லாம் சொல்றான். அவன் சொல்ற ஒரே வார்த்தை அடியேன்றது. திருநங்கைகளுக்கு பையனா இருக்கையில அடியே இங்க வாடான்னு கூட பிடிக்காது. அடியே இங்க வாடின்னு கூட்டு பாருங்களேன், அழகா சிரிப்பாங்க. ஒரு ஆண்மகன் ஒரு திருநங்கைன்னு தெரிஞ்சு பழகுறவன் தன்னோட தாய் தகப்பனையே ஒப்பீனியன் கேட்கல. அவளை எங்கேயோ ஒரு செக்ஸ் ஒர்க்கர்ல பார்த்திருக்கலாம், ஒரு யாசம் கேட்கிற இடத்துல பார்த்திருக்கலாம், அவளை பிடிச்சிருக்கலாம். ஆனா அவளை அந்த 4 சுவத்துலயோ பைக்லயோ கூட்டு போற வரைக்கும் ஒய்ஃபு, அவனோட ஆசைகள், இச்சைகள், அவனோட மணி தேவைகள், அனுஸ்ரீ அவங்க சொன்ன மாதிரி அவனோட எல்லா தேவைகளும் முடிஞ்சு கருவாடு மாதிரி வருவான். அந்த திருநங்கை கிட்ட வரையில போவேல திமிங்கல மாதிரி போவான். அப்படி பாத்துப்பீங்களா? ஓப்பனா சொல்றேன், இங்க இருக்க திருநங்கைகள்ல 199% திருநங்கைகள் ஆண்கள் வீட்டுக்கு வரானா ஆடு கோழி அது நடக்கிறது, எல்லார் வீட்லயும் நடக்கிறது. ஐம் சோ சாரி எல்லாருக்கும். ஏன்னா அந்த மாதிரி உப்பிட்டவரை உள்ளவரை நினைக்கிறவன் தின்னுட்டு போவேல நீ என்னால புள்ள பெத்து தர முடியுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வைக்கிற. என்ன காரணம்? அது முதலே யோசிக்கிறது இல்ல. அப்போ என்னோட கணவருக்கு ஹேண்ட்ஸ்ஆப் கொடுப்பேன். ஒரு மத்திய கவர்மெண்ட்ல வேலை பார்க்குற ஒரு ராணுவ வீரர். திருநங்கையில் ஒதுக்குனப்போ என்னை லவ் பண்ணாரு, என்னை உடம்ப பார்க்கல, என்னோட மணி பார்க்கல. 4.5 வருஷம் லவ், 5வது வருஷம் நான் போலீஸ் செலக்ட் ஆனேன். என்னோட ட்ரைனிங்ல என்னோட பேர் இப்பயும் தீபிகா காமராஜன் தான் இருக்கும். என்னோட கணவர் தான் முழுக்க இதுக்கெல்லாம் காரணம். இந்த இடத்துல நான் உட்காந்துருக்கேன், அவர் இல்லாம எனக்கு வாழ்க்கை இல்லை. எங்க அப்பா என்னோட டோட்டல் ஃபேமிலி போன் பண்ணி தீபிகா இன்னைக்கு இவங்க வீட்டுக்கு ஃபங்க்ஷன் இருக்கு நான் போகட்டான்னு என்கிட்ட என்னோட ஒப்பீனியன் இல்லாம அங்க இல்ல. வச்ச அப்பா இந்த வீடியோ பாப்பாரு, ஆனாலும் மன்னிச்சுடுறோம். இல்ல மறப்போம் மன்னிப்போம். இதான் திருநங்கைகளோட வாழ்க்கை. 2 பேரோட லவ் அந்த ஒரு மேரேஜ் லைஃப் வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல். திருநங்கைகளுடைய காதல் வந்து ஒரே வரிதான், காதலியாய் பயணிக்க தொடங்கி வேசியை விடை பெற்று விடுவார்கள். ஏன்னா அந்த அளவுக்கு தான் வந்துட்டு ஒரு ஆண்கள் வந்து திருநங்கைகளை வந்து பயன்படுத்துறாங்க. நானுமே நிறைய திருநங்கைகளுக்கு நான் சொல்லுவேன் என்ன அப்படின்னா வந்துட்டு திருநங்கைகளுடைய காதல் வந்துட்டு அந்த அளவுக்கு எளிதானது கிடையாது. சின்ன வயசுல நான் வந்து ஒரு திருநங்கையா வாழணும் அப்படின்றதுக்காக என்னை பெத்து வளர்த்து என் தாய் என் தந்தை எல்லாரையும் விட்டுட்டு நான் வெளியில வரேன் அப்படின்ற பட்சத்துக்கு நான் இந்த திருநங்கையா இந்த சமுதாயத்துல நான் நல்லா வாழணுன்றதுக்காக ஒரு ஆண்மகன் கிட்ட நான் போய் ஏன் அடிமையா இருக்கணும்? ஒரு ஆண்மகனுடைய ஆசைவாசை வார்த்தைகளுக்காக நான் ஏன் வந்து ஏங்கி கிடக்கணும்? அதை முடிச்சு வந்துட்டு அவன் விட்டுட்டு போனக்கு அப்புறம் ஏன் வந்து நான் தற்கொலை பண்ணணும்? தமிழ்நாட்டுல போன வருஷம் மட்டும் 28 இளம் திருநங்கைகள் வந்துட்டு காதல் தோல்வினால வந்து தற்கொலை பண்ணியிருக்காங்க. தெரியாது வெளியில. ஏன்னா சமுதாயத்துல வந்து என் பேரண்ட்ஸ் ஏத்துக்கல. இப்ப எனக்கு வந்து ஒரு லவ் ஃபெயிலியர்னா நான் யார்கிட்ட நான் போய் சொல்ல முடியும்? ஏன்னா எங்க அப்பா அம்மா என்னை ஏத்துக்கல அப்படின்ற பட்சத்துக்கு அவங்க வந்து உள்ளுக்குள்ளேயே வச்சு என்ன ஆகும்னா திருநங்கைகளுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த மது அருந்து பழக்கம் அதெல்லாம் இருக்கும் பொழுது அந்த மது அருந்துக்கிட்டே ஒரு பொண்ணு ஒரு திருநங்கை போன வருஷம் இன்ஸ்டா லைவ்ல வந்துட்டு அவ மது அருந்துக்கிட்டு அப்படியே போய் நேரா தூக்குல தொங்கினா இது எல்லாருமே பார்த்தாங்க, லைவ்ல பார்த்தாங்க. It happens, but there is no certain case filed on the concerned person. அவங்க வந்து அந்த காவல்துறையில அந்த பையனை வந்து மன்னிச்சு விட்டுட்டாங்க. ஏன்னா அந்த பையனுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கான். அப்ப அந்த திருநங்கையோட வாழ்க்கை எங்க? தமிழ்நாட்டோட முதல் திருநங்கை டாக்டர் ஜகான்வி இங்க நம்ம கூட இருக்காங்க. ஒரு மருத்துவம் படிக்கிறது எவ்வளவு சவாலா இருந்தது? நீங்க எப்படி இந்த டாக்டர் அப்படிங்கிற அந்த பட்டத்தை வாங்கும் போது எப்படி இருந்தது? ஸோ நான் வந்து இந்தியாவில் மெடிசன் படிக்கல, நான் ரஷ்யாவில் தான் மெடிசன் படிச்சிருந்தேன். என்னோட டிரான்சிஷன் அண்ட் எவ்ரி திங் ஸ்டார்டட் இன் ரஷ்யா. அதுக்கு முன்னாடி ஸ்கூல்லாம் சென்னையில் தான் படித்தேன். இங்கே நிறைய பேர் இல்லை, இங்கே பார்த்து இப்போ சொன்ன சொன்ன விஷயத்துக்கு ஒரு ஆப்போசிட்டாக இருந்தது தான் என் லைஃப். ஸ்கூலுக்கு அனுப்ப முடியலன்னு சொல்லியிருந்தாங்க, ஸ்கூலுக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என் ஸ்கூலில் வந்து நான் படிக்கும் போது 8th standard 9th standardலயோ ஐ கேம் அவுட் வித் மை ஃப்ரெண்ட்ஸ், டீச்சர்ஸ், பிரின்சிபல்ஸ், இந்த என்டையர் ஸ்கூல் வாஸ் சப்போர்ட்டிவ். அண்ட் நான் படித்த ஸ்கூலில் அந்த ஒரு கேம்பஸில் 11,000 பேர் படிச்சுட்டு இருந்தாங்க. நார்மல் ஸ்கூல், கோயட் ஸ்கூலா, அவ்வளோ பெரிய கேம்பஸ். அந்த ஸ்கூலில் நான் ஒரு கல்ச்சுரல் செக்ரட்டரியாக இருந்தேன். அவங்களுக்கு தெரியும் நான் இப்படி தான் தெரிஞ்சுட்டோம். அவங்க வந்து என்னை அக்செப்ட் பண்ணிக்கினாங்க. அதே மாதிரி நான் ரஷ்யாவுக்கு போகிறேன். படிச்சுட்டு இருக்கும் போதே டிரான்சிஷன் ஆகுது. அண்ட் ஐ சோஸ் பண்ணணும்னு தெரியும் எனக்கு. நான் 8th standard எனக்கு குழந்தையிலே தெரியும், ஆனால் இதுக்கு என்ன பேருன்னு தெரியாமல் இருந்தது. அதோட புரிதல் வர்றது வந்து ஒரு 8th or 9th வந்தது. 9th அதை பற்றி தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறேன். காலேஜ் 1st year 2nd year வந்து
இதை பற்றி நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சி ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்போ நான் இந்தியாவுக்கு வெக்கேஷன் வந்த சமயத்தில் ஐ ஸ்டார்டட் மை ட்ரான்சிஷன். ஆனால் அங்கேயே வந்து பெண்கள் உடுப்பை போட ஆரம்பிச்சிட்டேன். I started dressing as a woman in Russia itself, but medically I started my transition here in India when I was in my third year timeல தான் நான் இது பண்ணேன். உங்க டிரான்சிஷன் பண்ணுறதுக்கு முறையா பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் சைக்காட்ரிஸ்ட் சர்டிஃபிகேட் வாங்கணும். அதுல என்னோட மொத்த லைஃப் ஹிஸ்ட்ரியுமே இருக்கும். எப்படி பிறந்தேன், என்ன பண்றேன், யார் பாய் ஃப்ரெண்டு, என்ன ஏதுன்னு எல்லாமே இருந்தது. எங்க அம்மா அதை எடுத்து மொத்தமா படிச்சுட்டாங்க. நீங்க சைக்காட்ரிஸ்ட் கிட்ட போனீங்க? ஆமா, ஃபர்ஸ்ட் டைம் நான் சைக்காட்ரிஸ்ட் கிட்ட போனேன். நீங்களே போனீங்க? நானே போனேன். எந்த வயசுல போனீங்க? நான் வந்து எனக்கு ஒரு 19 இல்ல 20 வயசு இருக்கும். மெடிசின் டாக்டருக்கு படிச்சிட்டு இருக்க சமயத்துல ரீசெண்டா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து திருநங்கைகள் சட்ட திருத்த மசோதா ஒண்ணு நிறைவேற்றி இருந்தாங்க. பட் அந்த சட்ட திருத்த மசோதால திருநங்கைகளுக்கு சுய அடையாளம் அப்படிங்கறத அவங்களே தீர்மானிக்க முடியாது. நான் தான் திருநங்கை அப்படின்னு என்ன நானே சுய அடையாளமா சொல்ல முடியாது, அறிவிக்க முடியாது. ஒரு டாக்டர் கிட்ட போகணும், செக்அப் பண்ணணும், சர்டிபிகேட் வாங்கணும். ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் கிட்டயோ மேஜிஸ்ட்ரேட் கிட்டயோ போய் அந்த டாக்டர் சர்டிபிகேட் வச்சு சைன் வாங்கிட்டு தான் நான் திருநங்கை அப்படிங்கிற சுய அடையாளம் தெரிவிக்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க. இது ஆக்சுவலா நல்ல விஷயம் தானே? ஏன்னா உண்மையிலேயே ஹார்மோன்ஸ் மாற்றம் இருந்து 100க்கு 200% ஒரு ஆணுக்கு வந்து இந்த மாற்றங்கள்லாம் இருக்கு அப்படின்னு செக் பண்ணி மாறுறது ரொம்ப நல்ல விஷயம் இல்லை? ஏன்னா நான் ஏன் கேட்குறேன்னா, ஒரு திருநங்கை ஒரு தடவை இன்டர்வியூல நான் பார்க்கும்போது அவங்களுக்கு டைலமோவா இருந்திருக்கு அந்த ஆணுக்கு. அப்போ அவங்களுடைய பிறப்புறுப்பை சர்ஜரி பண்ணிட்டாங்க சென்னைக்கு வந்து. இப்போ அவங்களுக்கு திருநங்கையா வாழ்க்கையை வாழறதுக்கு பிடிக்கல. மறுபடியும் அவங்க மாற முடியுமா? ஆனா நீங்க வந்து ஒரு டாக்டர் கிட்ட போயிட்டு ஒரு திருநங்கை வந்து அவங்களோட ஸ்கர்ட்டை தூக்கி காமிச்சுதான் ஒரு டாக்டர் அதுக்கப்புறம் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் இருந்துதான் வந்து அதை அப்ரூவ் பண்ணணும். அப்பதான் அவங்க ஒரு திருநங்கைன்னு சொல்றாங்க. நான் வந்து பர்சனலா ஹேட் எக்ஸ்பீரியன்ஸ்னால நான் சொல்றேன். நான் சென்னையில இருக்கிற ரொம்ப ஒரு ஃபேமஸான ஹாஸ்பிட்டலுக்கு போறேன். ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஹாஸ்பிட்டல். என்ன ஒரு மைண்ட் செட்னா, ஓகே இங்க போனோம்னா எல்லாருக்கும் ஒரு புரிதல் இருக்கும், எல்லா டாக்டர்ஸ்க்கும் ஒரு இது இருக்கும்னு சைக்காட்ரிஸ்ட் கிட்ட போறேன். லீகலி நீங்க ஏதாவது பண்ணணும்னா சர்ஜரியோ இல்லை ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பியோ எடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் சைக்காட்ரிஸ்ட் கிட்ட சர்டிஃபிகேட் வாங்கணும். அந்த சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு நான் போறேன். அங்க நான் போகும்போது வந்து நல்லா பேசினாங்க, ஹாய் எல்லாம் சொன்னாங்க, எல்லாம் பண்ணிட்டாங்க. நான் இதை சொல்றேன், இது மாதிரி எனக்கு சர்டிஃபிகேட் வேணுமா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே என்ன பண்ணாங்கன்னா, என்னோட மிஸ் ஜஹான்வின்னு எழுதிருந்ததா அடிச்சுட்டு மிஸ்டர் ஜஹான்வின்னு போட்டாங்க. அந்த அளவுக்கு தான் சைக்காட்ரிஸ்ட் கிட்டே புரிதல் இருக்கு. ஒரு டாக்டரா நீங்க உங்க வீட்டுல எப்போ சொன்னீங்க, எப்போ அவங்க கண்டுபிடிச்சு ஏத்துக்கிட்டாங்க? நான் வந்து ஒரு தேர்ட் இயர் படிக்கும் பொழுதுதான் வந்து எங்க அம்மாவே என்னோட சர்டிபிகேட்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கினாங்க. சுலபமா இருந்ததா அம்மாக்கு உங்களை ஏத்துக்கிறது? அது வந்து அதான் இங்க வந்து நிறைய பேரோட பேரண்ட்ஸ் வந்து அவங்க பசங்க வெளியில போய் கஷ்டப்படுறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் மாறினாங்க. என் வீட்டுல வந்து அப்படிலாம் எதுவும் இல்லை. சர்டிஃபிகேட் பார்த்தாங்க. ஒரு 6 hours கான்வர்சேஷன் நடந்தது எனக்கும் எங்க அம்மாவுக்கும். அண்ட் எண்ட் ஆஃப் த டே நான் பேசும்போது ஸ்டேஜ்ல சொன்ன மாதிரி என்னதான் இருந்தாலும் யூ வில் பி எ மை கிட் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டாங்க. எங்க அம்மா வந்து எங்க அப்பா கிட்ட சொல்ல தயங்கிட்டு இருந்தாங்க. நான் ரஷ்யா போன அப்புறம் எங்க அம்மா அப்பா கிட்ட சொன்னோன்னே எங்க அப்பா வந்து எனக்கு முன்னாடியே தெரியும்னு சொல்லிட்டு சிம்பிளா முடிச்சிட்டாரு. we all live together. எங்களுக்கு எந்த பிரச்சனையும், we live like a normal family. So now you are happy? Yeah, I was always happy and I am happy. இப்ப இருக்கிற சர்ஜரி நடக்கிறது, அதாவது கடந்த ஒரு 2 வருஷமா எனக்கு தெரிஞ்சு, நான் ஒரு 2 years முன்னாடி தான் பண்ணேன். நீங்க சொன்ன ப்ரொசீஜர் ஆல்ரெடி இருக்கு. ஒரு சர்ஜரி பண்ணணும்னா 2 சைக்காட்ரிஸ்ட் கிட்ட அவங்க வந்து சைன் வாங்கியிருக்கணும், ஒரு எண்டோக்ரைனாலஜிஸ்ட் கிட்ட சைன் வாங்கியிருக்கணும். அது மட்டும் இல்லாம ஒரு அட்வொகேட் கிட்ட ஒரு அஃபிடேவிட் ரெடி பண்ணிட்டு இத்தனையுமே ரெடி பண்ணாதான் அவங்களுக்கு அந்த சர்ஜரியே நடக்குது. ஸோ அப்படின்னும் போது நான் என்ன சொல்றேன்னா, இதுல ஒரே ஒரு கரெக்ஷன், இந்த அமெண்ட்மெண்ட் பில்ல நான் வரவே இருக்கிறேன். பட் இதுல ஒரே ஒரு கரெக்ஷன் என்னன்னா, இதை வந்து அதாவது ஒருத்தருக்கு ஹார்மோன் டெஸ்ட் பண்ணும் போது இது வந்து மன ரீதியான விஷயம் பிளஸ் உடல் ரீதியான விஷயம். ஒருத்தருக்கு மேல் ஹார்மோன் அதிகமா இருக்கலாம், அதுக்கு நான் அவங்க திருநங்கைன்னு சொல்லிட முடியாது. நான் என்ன சொல்றேன்னா, தன்னை யார் என்று சொல்றதோ அதை அவங்க தான் முடிவு பண்ணும். அது அவங்களுடைய அடிப்படை உரிமை. அதை வந்து இன்னொருத்தர் வந்து தீர்மானிக்கிறது, உங்களுடைய உடலியலோ இல்லை ஹார்மோனோ வச்சிருந்தது டிரான்ஸ்ஜெண்டரை அவ்வளோ சீக்கிரம் தீர்மானிக்கவே முடியாது. ஸோ அதனால இந்த ஒரு விஷயம் வந்து அந்த சட்ட திருத்த மசோதால எங்களுக்கு எதிராக இருக்குது. அது மட்டும் தானே தவிர மற்றபடி வேற எதுவும் இல்லை. இன்னொன்று என்னன்னா, இவ்வளோ பெரிய சட்ட மசோதா எடுத்துட்டு வந்திருக்கீங்க, அதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணியிருக்கணும், எங்களுக்கு ஒரு ரிசர்வேஷன் கொடுத்துருக்கணும். எங்களுக்குன்னு இந்த எங்களுடைய பிரச்சனைகள் அந்த மாதிரி ரிசர்வேஷன், வேலை வாய்ப்புல இதை ஒரு இந்த மாதிரிலாம் நீங்க கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்க இந்த மாதிரி ஃபில்டர் பண்றீங்கன்னா ஓகே. எங்களுக்கு எதுவுமே கொடுக்காம இந்த அளவுக்கு ஃபில்டர் எதுக்கு பண்றாங்க? இப்படி பண்றதுனால இப்ப என்ன ஆகிட போகுது?
ஒண்ணுமே கிடையாது. ஒண்ணு நீங்க எங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறீங்களா, அப்போ வந்து இந்த கண்டிஷன் வைங்க. உங்களுக்கான வேலை வாய்ப்பு, ரிசர்வேஷன், இடஒதுக்கீடு தனியா வேணும் அப்படின்ற இந்த கோரிக்கை எல்லாமே நம்ம தொடர்ந்து பேசலாம். 18 வயசுல தான் நான் என்ன சொன்னேன். பண்றீங்க? நான் ஒரு டான்சர். நான் Dancer. கிராமிய கலை கரகாட்டம் ஆடுவாங்கல்ல. ஓகே. ஒரு திருநங்கையா இந்த வாழ்க்கையே எவ்வளவு பிடிச்சிருக்கு, எவ்வளவு பிடிக்கல உங்களுக்கு? இந்த இதுல எங்களை ஒரு மாதிரி எங்கேயாவது ரோட்ல நடந்து போனாலோ பஸ்ல போனாலோ ஒரு மாதிரி பாக்குறது. அப்புறம் நான் ஆட போற இடத்துலலாம் நிறைய கிண்டல் கேலி, ட்ரெஸ் மாத்தும் போது எங்களை எட்டி பாக்குறது, ஒரு மாதிரி பேசுற அதெல்லாம் எனக்கு பிடிக்கல. மித்தபடி சில இடத்துலலாம் எங்களை கூப்பிட்டு வீட்டுக்குள்ள உட்கார வச்சு கூட சாப்பாடு பாதுகாப்பா பாத்துக்கிறாங்க. அதெல்லாம் பிடிச்சிருக்கு எனக்கு. உங்களுக்கு காயப்படுத்துற வார்த்தைகள் இந்த சமூகத்துல இருந்து வர்றது எதெல்லாம் வரக்கூடாதுன்னா அது என்னென்ன வார்த்தைகள்னு சொல்லுவீங்க? எங்களுக்கு கிண்டலா பேசுறது மட்டும் பிடிக்கல. என்ன வார்த்தைன்னு சொல்லலாமா? வேண்டாம், பேசவே வேணாம். அந்த வார்த்தை கூட சொல்ல விரும்பல. இப்போ நீங்க டான்ஸரா வெளியில போய் டான்ஸ் ஆட போகும்போது ஹராஸ்மெண்ட்ன்ற விஷயம் நிறைய இருக்கும் இல்லையா? இங்க பெண்களுக்கும் நிறைய இருக்கு, திருநங்கைகளுக்கும் நிறைய இருக்கு. ஒரு டான்ஸரா உங்களுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் என்னென்ன? ட்ரெஸ் மாத்துறதுக்கு எங்களுக்குன்னு ஒரு ரூம் கொடுப்பாங்க. செப்பரேட்டா நாங்க போய் உள்ள மாத்திட்டு இருப்போம். ஜன்னல் வழியா எட்டி பாக்குறது, இல்ல மேல ஏறி நின்று எதையா தூக்கி எறிறது, தண்ணியை தூக்கி ஊத்துறது, இப்படி பண்றது. அப்புறம் டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது ஜாக்கெட்டை பிடிச்சி இழுக்கிறது, பைசா குத்த வரேன்னு சொல்லிட்டு மேல ஜெஸ்ட்ல எல்லாம் கை வைக்கிறது. இதெல்லாம் ரொம்ப தப்பு இல்ல? இந்த எவ்வளவு மாதிரி அறியாமையா பண்ணது. இருக்காங்கல்ல, தான் செய்யறது சரி அப்படின்ற ஒரு நினைப்புல. நீங்க அவங்களை எதிர்த்து அடிச்சிருக்கீங்களா, கேட்டிருக்கீங்களா? நிறைய ஊர்ல எல்லாம் நான்லாம் அடிச்சிருக்கேன். மேல கை வச்சிருவாங்க, தப்பா கைய மேல வைக்கவும் அடிக்கவே செஞ்சிருக்கேன். அடிச்சவன போய் தப்பா போய் சொல்லிடுறது, அவ என்னை கூப்பிட்டா அதனால அடிச்சேன். பிரச்சனையை எங்க மேலேயே திருப்பி விட்டுருவாங்க. அப்புறம் நாங்க எவ்வளவு சொன்னாலுமே அதை அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. இவங்களாதான் இப்படி, இவங்களை ஆட கூப்பிட்டா இப்படிதான் நடக்கும் அப்படின்ட்டு இருப்பாங்க. இப்போ வந்து ஒரு ஊருக்கு நம்ம போறோம் அப்படின்னா, இப்போ அங்க இருக்கிற பசங்க நம்ம மேல பிஹேவியர் தப்பா பண்ணாங்க அப்படின்னா அந்த ஊர்க்காரங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. நம்ம ஆட போனோம், நம்ம என்னதான் நியாயப்படுத்த நினைச்சாலும் அவங்க தப்பு பண்றாங்க அப்படின்னு போய் நம்ம சொன்னாலும் ஊர் பெரியவங்க என்ன செய்வாங்க, அந்த நேரத்துக்கு திட்டிட்டு போயிருவாங்க. ஆனா அவங்க போய் நீ அவங்ககிட்ட போய் சொல்லி நீ கூட்டு வரியான்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்க மேலும் அராஜகம் பண்றது. எத்தனை வயசுல வீட்டுக்கு சொன்னீங்க நீங்க? ஸ்கூல் மூலியமா தான் வீட்டுக்கு தெரிஞ்சிச்சு. தெரிஞ்ச உடனே அம்மாவோட ரியாக்ஷன் என்னவா இருந்தது? அடியுதை, அறிவுரை எல்லாமே இருந்துச்சு. அம்மா இப்போ நீங்க சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க, பட் அப்போ அடிச்சு உதச்சிங்க புள்ளைய? இல்ல அவ்வளோலாம் அடிச்சதெல்லாம் கிடையாது இது வரைக்கும். லாஸ்டா காலேஜ் முடியும் போது பேக்கை வந்து செக் பண்ணி துவைப்பேன் பத்தியா, அப்பதான் பார்த்தனே. என்ன பாத்தீங்க? அதுல வந்து ஒரு மஞ்சள் கயிறு இருந்தது. அப்பதான் கேட்டோம். அதுக்கு முன்னாடி எந்த இதுவும் கிடையாது. ஆனா ஸ்கூல்ல சொல்லுவாங்க, அதான் நாங்க கண்டுக்கல, எதுவுமே கண்டுக்கல. ஓகே, அது என்ன மஞ்சள் கயிறா? இவன் ஸ்கூல் படிக்கும் போது மஞ்சள் கயிறு? காலேஜ் லாஸ்ட் வருஷம் தான் தெரியும் எனக்கு. அப்ப கேட்டதுக்கு தான் நான் இப்படிதான், அதோட நாங்க விட்டுட்டோம். எல்லாம் சொன்னாங்க 2 வருஷம் பார்க்கல, 3 வருஷம் பார்க்கல, 4 வருஷம். நான் டெய்லி பார்த்துட்டு தான் இருப்பேன், டெய்லி ஃபோன் பண்ணிட்டு தான் இருப்பேன். ஒரு நாள் கூட ஃபோன் பண்ணாத நாள் கிடையாது. அதுக்கே தெரியும். ஃபைனலா எப்போ ஏத்துக்கிட்டீங்கம்மா உங்க மகளா? எப்பயுமே நான் எதுவுமே சொல்லல. சொல்லவே உங்க அம்மா ரொம்ப சாதாரணமா சூப்பர் அம்மாவா இருக்காங்களே. அடிக்கவும் செய்யல, திட்டவும் செய்யல. உன் விருப்பம் இதுவா, அவ்வளவுதான், முடிஞ்சிடுச்சு அப்படின்னு விட்டாச்சு. சூப்பர். எந்த ஊருமா நீங்க? நான் திண்டிவனம். திண்டிவனம். சரி, ஏன் மஞ்சள் கயிறு இருந்தது வீட்டுல? அம்மா கிட்ட சொல்லல? பேக்ல இருந்தது, அது உண்மை. காலேஜ் பேக்ல இருந்தது. 18 வயசுலயே காலேஜ் பேக்ல மஞ்சள் கயிறு பேக்ல இருந்தது. பேக் செக் பண்ணி துவைக்கும் போது அதுதான் நான் முதல் பார்த்ததே. ஒரு பையனுக்கு எதுக்கு ஸ்கூல் பேக்ல, காலேஜ் பேக்ல மஞ்சள் கயிறு? நீங்க நான் பொண்ணுன்றத அம்மாட்ட சொல்லவே இல்ல. அம்மா பையனாதான் அனுப்பிட்டு இருக்காங்க. நானா தான் கண்டுபிடிச்சேன். நம்ம இப்ப கண்டுபிடிக்கிறோம் அந்த மஞ்சள் கயிறுக்கான ரகசியம் என்ன. இப்ப மஞ்சள் கயிறு நான் மட்டும்தான் மாட்டிக்கிட்டேன். ஆனா எல்லாரும் வச்சிருந்திருப்பாங்க மஞ்சள் கயிறு. நான் மட்டும்தான் மாட்டிக்கிட்டேன். மஞ்சள் கயிறு மட்டும் இல்ல மேடம், மெட்டி, தாலி, பொட்டு, குங்குமம், கண்ணாடி, சுமங்கலியா எல்லாமே இருக்கும். இப்ப மஞ்சள் கயிறு சொன்னாங்கல்ல, அது எல்லாருக்குள்ளயும் அப்ப ஆசைகள் இருந்தது. எல்லாமே நம்மளும் மஞ்சள் கயிறு போட்டுக்கணும், நம்மளும் இது பண்ணணும். எல்லாமே ஃபர்ஸ்ட் அம்மா இதுல இருந்தா நம்ம சாரியா இருந்தாலும் சரி, பிளவுஸ் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் அம்மா சாரி தான் போட்டிருப்போம். எல்லாம் எங்க அம்மா கூட ஹாப்பியா தான் இருக்கு, எனக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை. ஓகே, அம்மா உடனே ஏத்துக்கிட்டாங்களா? ஏத்துக்கல. இது கோவிலுக்கு இட்டுன்னு போனாங்க. அம்மாவுடைய தாலி வித்துதான் எனக்கு மொட்டை அடிச்சு கோவிலுக்குலாம் இட்டுன்னு போயிட்டு, நீ அப்படி கிடையாது, நீ வந்து இந்த யூடியூப் பார்த்து இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டிக்டாக் இருந்துச்சு, அதெல்லாம் பார்த்தா நீ வந்து இந்த மாதிரி போற அப்படின்லாம் சொல்லி கஷ்டப்படுத்தி மொட்டை அடிச்சு எனக்கு அந்த நேரத்துல கஷ்டமா இருந்துச்சு. இருந்தாலுமே அப்பா அம்மா வந்து வெளியெல்லாம் அனுப்பல. சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துச்சு, காயங்கள் அதிகமா இருக்கு. என்ன ஒண்ணு, எனக்கு ஒரே ஒரு ஆசை, அம்மா வேலைக்கு போகாம பாத்துக்கணும்.
இந்த பிச்சை எடுக்கிறது, இது காசு கேட்கறது இதெல்லாம் இருக்கக்கூடாது. நீ வந்து ஒரு தொழில்ல போனீன்னா எனக்கு சந்தோஷம். இவ்வளவு அம்மாக்கள் இவ்வளவு பொது வெளியில வந்து என் மகன் மகளா மாறினதை நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லறதுக்கு முன் வந்திருக்காங்க. இனி அடுத்த தலைமுறை வரும்போது இன்னும் இது ஜாஸ்தி ஆகும். படிக்கும் போதே அவங்களை ஏத்துப்பாங்க. மாற்றம் இருந்தாலும் அப்ப எஜுகேஷன் கிடைக்கும், நிலைமை மாறும். டிரான்ஸ்ஜெண்டர்ஸா செக்ஸ் ஒர்க்கர்ஸ் அது எவ்வளவு வலி? அது ரொம்ப ஈஸியா என்ன? இல்ல நான் அதுதான் சொல்றேன். என்னன்னா இப்ப என்ன ஒரு இன்ஸ்டால வந்துட்டு என் கூட ஒருத்தவங்க சேட் பண்றாங்க அப்படின்னா, இப்போ ஒரு கேர்ளை டேட் பண்றதுக்கும் என்ன டேட் பண்றதுக்கும் there are a lot of different ways. அவங்க கூட நம்ம பழகுனா உள்ள போய் படுத்துட்டு வந்துடலாம் அப்படின்ற பட்சத்துக்கு அவங்க தோணுது இல்லையா? அந்த ஒரு எண்ணங்களே வந்துட்டு நம்ம மாத்திக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன். நான் அவங்க மெசேஜே உங்களுக்கு தெரிஞ்சிரும், நீ எதுக்கு வர அப்படின்னு. எக்ஸாக்ட்லி. பாலியல் தொழில் அப்படின்றது இன்னைக்குமே திருச்சி மாவட்டத்துல புதுக்கோட்டை கிராமத்துல விராலி மலையில நடந்து தான் இருக்கு. பெண்கள் செக்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஐ ஒர்க்கிங் வித் இன் செக்ஸ் ஒர்க்கர் ப்ராஜெக்ட்ல நான் வந்து ஒரு 6 வருஷமா ஒரு நிறைய செக்ஸ் ஒர்க் பெண்களுடைய வாழ்க்கை வரலாறுலாம் நான் கவுன்சிலிங் பண்ணி சப்போர்ட் பண்ணி கேரியர் டெவலப்மெண்ட்லாம் பண்ணியிருக்கிறேன். திருநங்கைகளை பாலியல் ரீதியாகவும் செக்ஸ் தொழில வந்து இங்க வந்து தள்ளப்படுற சூழலை தான் அமைச்சிருக்கிறாங்க தவிர செக்ஸ் இஸ் பார்ட் ஆஃப் லைஃப்னு யாருமே நினைக்கிறது இல்லை. செக்ஸை பார்ட் ஆஃப் லைஃபா நினைச்சிருந்தாங்கன்னா இங்க பாலியல் தொழில்ன்ற ஒரு விஷயம் இன்னைக்கு தொழிலா மேலோங்கி வந்ததுக்கு காரணமும் இந்த சமூகம் தான். இந்த சமூகத்துக்கான புரிதல் இந்த செக்ஸ் தொழில ஈடுபடுறதுக்கும் தள்ள விடுறதுக்கும் ஒரு சூழலை எங்களுடைய சமூகத்தை ஈஸியா இந்த சொசைட்டிக்குள்ள தள்ள விட்டது யாருன்னா ஃபர்ஸ்ட் ஃபேமிலி தான். ஏன்னா வயிறுன்னு ஒண்ணு இருக்கு, மனசுன்னு ஒண்ணு இருக்கு. அன்றாட வயிற்றுக்கு இப்ப கூட எனக்கு பசி எடுக்குது, என் கையில பாக்கெட்ல காசு இருந்தா தான் நான் போய் சாப்பிட முடியும். யாருன்னா கொடுப்பாங்களா நான் கையேந்ததுக்கு நான் இவ்வளவு அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கணும்னு அவசியமே கிடையாது. வித்தியாசங்கள் இருக்கு, மாற்றங்கள் இருக்கு. ஆனா பாலியல் தொழில் ரொம்ப 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 டஃப். அந்த தொழிலை இன்னைக்கு வந்து பெண்களுக்கான ஒரு அங்கீகாரமா கிடைச்சிருக்கு. நம்ம இந்தியாவில் சோனா காட்சி இடத்துல வந்து பெரிய போராட்டமிக்க பெண்கள் நம்ம பார்த்துக்கிறோம். அவங்களாம் பெரிய போராளியாக இருக்கிறாங்க. கேரளால ஒரு செக்ஸ் ஒர்க்கர் பெண்ணை பத்தின நாவலே எழுதி இருக்கிறாங்க. இப்படிலாம் வரலாற்று இருக்கும்போது அது வலி, அது ஒன்றும் ஈஸி இல்லைல்ல. அந்த வலிய எங்க சமூகத்தோட திணிக்கிறதுக்கான ஒரு சூழலை இந்த குடும்பம் தள்ளப்பட்டது தான் நான் சொல்லுவேன். சுலபமாக இருக்கவே இல்லை. சமுதாயம் இன்னும் எனக்கு தெரிஞ்சு இன்னும் நிறைய மாறணும். எல்லாம் போலி வேஷம் பின்னாடி பேசுறது எல்லாம் இன்னும் நடந்துட்டு தான் இருக்கு. திருநங்கைகளுக்கு மனசளவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, அவங்களுக்கு ஒரு டாக்டரோட சைக்காட்ரிஸ்டோட செக்அப் எவ்வளோ முக்கியம், அந்த டாக்டர் எவ்வளோ குவாலிஃபைடாக இருக்கணும். பிகாஸ் அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா அவங்கெல்லாம் பேசியிருந்தாங்க இவ்வளோ நேரம். ரொம்ப ஈஸி கிடையாது. டாக்டர்ஸ்க்கு இதை பற்றின நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அஸ் அ டாக்டரா நீங்கள் என்ன ஃபீல்? நம்ம நார்மலாக வந்து திருநங்கைகளுக்கு நம்ம வெளியில் வந்து சொல்லுவோம், சொசைட்டியில் வந்து நமக்கு சப்போர்ட் வேணும், சொசைட்டி சமுதாயம் வந்து அவங்கள ஏற்றுக்கணும், சமுதாயம் வந்து சப்போர்ட் பண்ணணும். பட் அதெல்லாம் தாண்டி அந்த அக்செப்டன்ஸுங்கிறது அவங்க வீட்டிலேருந்து தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகும், அவங்களுடைய குழந்தைகள். பிகாஸ் பெற்றோராலேயே புறக்கணிக்கப்படுறோம் அப்படிங்கிறப்ப அந்த குழந்தைக்கு வளர்றப்ப 100% மென்டலி வந்து நம்ம ஒரு யாரா இருந்தாலும், ஒரு பப்பியா இருந்தாலும், ஒரு பூனைக்குட்டியா இருந்தாலும், அதோட தாய் அதோட ஃபேமிலிலேருந்து அதுக்கு சப்போர்ட் இல்லைனாலே அது வந்து டிப்ரெஷன்ல தான் போகும். ஸோ அப்படி இருக்கிறப்ப இப்பேற்பட்ட ஒரு ஹியூமன் பீயிங் நம்மளோட ஹியூமன் லைஃப்ல நமக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து ட்ரஸ்டா இருக்கிறது வந்து நம்ம பேரண்ட்ஸ் தான், நமக்கு பில்லர்ஸா இருக்கிறது. அவங்கள மீறி அந்த குழந்தைங்களுக்கு எதுவுமே தெரியாது. அப்படி இருக்கிற பட்சத்துல அந்த பெற்றோரை வந்து நம்மளை வந்து புறக்கணிக்கிறாங்கிறப்ப அந்த பிள்ளைங்களால வந்து சமுதாயத்துல வளர்றப்ப ஈஸியா வந்து தவறான வழியில வந்து போயிடுவாங்க. போனதுக்கு அப்புறம் அவங்கள போய் சுட்டி காட்டுறதுல எந்த விதமான ஒரு நியாயமுமே கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேமிலியில அந்த வந்து அக்செப்டன்ஸ் இருக்கணும். அதுக்கு ஃபேமிலியில வந்து புரிதல் இருக்கணும். இப்போ ஹார்மோனுங்க டெஸ்டோஸ்டிரோன், ஈஸ்ட்ரோஜன் இந்த மாதிரியான ஹார்மோன்கள் வந்து அந்த குழந்தைகள் வந்து அவங்க வளர்ற சமயத்துல அவங்க ஆனா பெண்ணா அப்படின்னு சொல்லி அவங்க இது பண்றதுக்காக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஸோ இந்த புரிதல், இந்த அவேர்னஸ் எல்லாமே இருக்கணும். இருந்து முன்னாடி அதுதான் சொன்னாங்க. அவர் கரெக்டாக சொன்னார். 20 வருஷம் முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, இப்பயும் கஷ்டப்படுறாங்க. நம்ம டிரான்ஸ் சமுதாயத்தில் இருக்கிற குழந்தைங்கள் இப்பயும் கஷ்டப்படுறாங்க. ஆனால் முன்னாடி இருக்கிறதுக்கு இப்போ கொஞ்சம் புரிதல் இருக்கு. இதை பற்றி ஓப்பனாக பேசுகிற அளவுக்கான இப்போ பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு. இப்போ நீங்களாம் வந்து கண்டக்ட் பண்ணுறீங்க. தட் இஸ் வெரி குட் அண்ட் வெரி அப்ரிஷியபிள். அன்னையர் தினத்திற்கு நார்மலான அன்னையரை கூப்பிடுவதற்கு பதிலாக இந்த உலகம் திரும்பி பார்க்கக்கூடிய அன்னையர்களை கூப்பிட்டதற்காக பெரிய வாழ்த்துக்கள். இன்ஃபேக்ட் இந்த கல்லூரியில் வந்து போன வருஷம் நம்ம சிவன் வந்து நம்ம அட்மிட் பண்ணப்போ அதை நான் பெரிய விஷயமா யோசிக்கல. அது வந்து நம்ம சாதாரணமான விஷயமா நடக்கணும் அப்படிங்கிறது தான் எண்ணம். அது இந்த மாதிரி நல்ல நல்ல நிகழ்வுகள் நடக்கும்போது அந்த கான்ஃபிடென்ஸ், அந்த நம்பிக்கை வந்து இன்னும் ஜாஸ்தி ஆகுது.
மதர்ஸ் டேக்காக ரொம்ப ஸ்பெஷலான ஈவெண்ட்டா திருநங்கைகளையும் அவங்களை ஏற்றுக்கொண்ட அம்மாக்களையும் பொது வெளியில வந்து சொல்ற சத்தமிட்டு சொல்ற அம்மாக்களுக்கு விருது கொடுக்கும் இந்த விழா. இது எதுக்காக அப்படின்னா ஒவ்வொரு குடும்பத்திலையும் இந்த பூமியில ஜனித்த பிள்ளைகளை தாய் ஏற்றுக்கொள்ளும் போது, கைவிடாமல் இருக்கும்போது, அவங்களுக்கான எஜுகேஷனை கொடுக்கும்போது, அந்த கல்வி கிடைக்கும் போது அவங்க தெருவுல நிக்கிறது நடக்காது, அவங்க கைத்தட்டி பிச்சை எடுக்க வேண்டிய நிகழ்வுகள் நடக்காது. அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஹார்மோன் பிரச்சனைகள் என்ன, குரோமோசோம் பிரச்சனைகள் என்ன, உண்மையிலேயே அவங்க திருநங்கையா மாறுறதுக்கு அவங்க உடல்ல மாற்றங்கள் இருக்கா அப்படிங்கிறத அந்த தாயே ஒரு ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் டாக்டர் கிட்ட செக் பண்ணலாம். தாயோட சப்போர்ட் இருக்கும்போது இவங்களை செக் பண்ணறதுக்கும் இவங்களும் ஒத்துழைப்பு கொடுப்பாங்க இல்லையா? அப்போ நிரந்தரமான ஒரு மாற்றம் வரும். அதையும் தாண்டி இவங்களுக்கான பாதுகாப்பு இந்த சமூகத்துல கிடைக்கும். வந்திருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ so much. சிவசங்கரி டாக்ஸ் presents Mother's Day Debate Show. அவன் அவள் அம்மா in association with Born to Win. Event partner Max Gold, Cash for Gold. Collaboration partner Ethiraj College for Women. Title sponsor Chennai Silks. Supporting sponsor Chennai Zamirtha Group of Institution. Co-sponsor Saubhagya.